بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين، أما بعد. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. رب يسر ولا تعسر وتمم الخير. اللهم لا سهل إلا ما جعلته سهلا وأنت تجعل الحزن إذا شئت سهلا. அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனத்துக்கூடாக காப்போத்த சாதாரண தர பரீட்சைக்காக அரபு இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்காக இன்ஷா அல்லாஹ் தொடராக நடாத்தப்பட இருக்கின்ற இந்த வகுப்பு தொடரில் இன்றைய வகுப்பானது 2வது வகுப்பாக காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, நாங்கள் சென்ற வாரம் சனிக்கிழமை அரபு இலக்கிய பாடம் தொடர்பாக ஒரு அறிமுக வகுப்பை நடாத்தினோம். எங்கட வகுப்புல அந்த பாடப்பரப்பு எவ்வாறு அமைய போகின்றது என்பது தொடர்பாகவும் எமது வகுப்புகள் தொடர்பாகவும் ஒரு குறிப்பிட்ட ஒரு விளக்கத்தை நாங்கள் தந்தோம். அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, புனித மாதம் ரமலான் மாதம், இந்த மாதத்தில் இரவு நேரங்களில் எங்களுக்கு வகுப்புகளை செய்து கொள்வதில் பல சிரமங்கள் இருப்பதன் காரணமாகவும், அதே போன்று வணக்க வழிபாடுகளில் இரவு நேரங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் நேர ஒழுங்கில் சற்று மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கின்றோம். ரமலான் மாதம் முடியும் வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமைகளில் 1 மணியிலிருந்து 2:30 வரைக்கும், அன்னளவாக கிட்டத்தட்ட 1 மணி தொடக்கம் 2:30 வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய வகுப்புகள் இடம்பெறும் என்பதை அறிய தருகின்றோம். அதே போன்று அன்புள்ள மாணவர்களே, நீங்க கலந்து கொள்கின்ற 2வது வகுப்பு என்றபடியால் குறிப்பாக உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் தொடர்பாக சில முக்கியமான வழிகாட்டல்களை, அறிவுரைகளை சொல்வது பொருத்தம் என்று நினைக்கிறேன். இந்த வகுப்பில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் மாணவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். மாணவர்கள் மாணவிகளுக்கு வெவ்வேறாக அன்றி இரு சாராரும் இணைந்து கொள்கின்ற ஒரு வகுப்பாக இந்த வகுப்பு காணப்படுகின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, உங்களுடைய வீடியோஸ் அதை நீங்க கட்டாயமாக நீங்க ஓ பண்ணித்தான் வைத்திருக்க வேண்டும். உங்களோட வீடியோவை நீங்க ஒன்ல வைத்திருக்க வேண்டாம். முடியுமான வரைக்கும் அதை ஓ பண்ணி வைத்திருப்பது மிக பொருத்தம். குறிப்பாக பெண் மாணவிகள் அவர்களுடைய வீடியோஸை கட்டாயமாக நீங்க ஸ்டாப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அது ஒரு முக்கியமான விஷயமாக நான் சொல்ல விரும்பிக் கொள்கிறேன். ஏண்டா இந்த வகுப்பு ஒரு கண்ணியமாக நடாத்தப்பட வேண்டிய ஒரு வகுப்பு என்றபடியால நீங்க அந்த விடயத்துல மிக கவனமாக இருக்குமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறேன். அதே போன்ற அன்புள்ள மாணவர்களே, இப்போதைக்கு நான் உங்களுடைய மைக்குகளை நீங்க அன்மியூட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பத்தை நான் உங்களுக்கு தர இல்லை. ஒருவேளை நான் கேள்விகள் கேட்பதற்காக நான் உங்களுக்கு மைக்கை அன்மியூட் பண்ணுவதற்கான சந்தர்ப்பத்தை தந்தால் நீங்க மிக கண்ணியமாக உங்களுடைய சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம், கேள்விகளை கேட்டுக்கொள்ளலாம். அவ்வப்போது சில மாணவர்கள் கடந்த காலங்களில் பொருத்தமில்லாத நாகரிகம் இல்லாத முறையில் நடந்து கொண்டதையும் நாங்கள் கண்டிருக்கின்றோம். அவ்வாறின்றி நீங்கள் மிக கண்ணியமாக நடந்து கொள்ளுமாறு நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்கிறோம். அதே போல உங்களுக்கு வருகின்ற சந்தேகங்களை நேரடியாக நீங்க என்னைக்கிட்ட செட் பாக்ஸினூடாக உங்களோட தேவைகள் அல்லது தெளிவின்மைகள், சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். ஹோஸ்டுக்கும் கோஹோஸ்டுக்கும் மெசேஜ் பண்ணக்கூடிய வகையில தான் நாங்கள் செட்டிங்ஸை கொடுத்து வச்சுக்கிறோம். ஒருவேளைகளுக்கு மறந்து அந்த ஹோஸ்டுக்கு மாத்திரம் இல்லாம யாரும் யாருக்கும்
மெசேஜ் பண்ணலாம் என்ற ஒரு நிலைமை காணப்பட்டு, யாராவது மிஸ்யூஸ் பண்ணினா, ஆ எங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அனுப்பினா போதும், நாங்க பொருத்தமான அடுத்த கட்ட நடவடிக்கையை மிக சீரியஸாக நாங்க எடுப்போம் என்பதையும் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். அன்புள்ள மாணவர்களே, இந்த ஆரம்ப அறிவுறுத்தல்களோடு அ அல்ஹம்துலில்லாஹ் இன்றைய வகுப்பில கிட்டத்தட்ட 110 மாணவர்கள் இணைந்திருக்கிறீங்க. இந்த அ அதாவது கிளாஸ்ல ஜாயின் ஆகிற இந்த எண்ணிக்கையானது இனிவரும் காலங்களிலும் இதைவிட அதிகமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். நீங்க எப்படி இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணி இருக்கிறீங்களோ, அதே போல தான் உங்களுடைய வகுப்பு நண்பர்கள், நண்பிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகின்றோம். அதற்காக நீங்கள் அவர்களுக்கு இந்த வகுப்பு தொடர்பாக ஆ நீங்க அவர்கள்ட்ட சொல்லி, அவர்களையும் எங்களுக்கான வாட்ஸ்அப் குழுமங்கள் இருக்குது. பாய்ஸுக்கு வேறையா, கேர்ள்ஸுக்கு வேறையா இருக்குது. அந்த குரூப்புகள்ல இணைந்து கொள்ள வைத்து, அவர்களும் தொடராக இந்த வகுப்புல ஆ கலந்து கொள்வதற்கு நீங்க வழிகாட்ட வேண்டும், ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் அன்பாக, வினயமாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்புள்ள மாணவர்களே, அரபி இலக்கிய நயம் பாடம் தொடர்பாக நான் சென்ற அறிமுக வகுப்பில் கூறியது போன்று, சில தவறான, பிழையான வழிகாட்டல்கள், புரிதல்கள் சிலபோது உங்களுக்கு இருக்கலாம். உண்மையில் தொகுதி பாடங்களில் ஒன்றாக இந்த அரபி இலக்கிய நய பாடம் ஏசித்தியை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுமான ஒரு பாடம் என்றபடியால், ஆ நீங்க உங்களுக்குரிய சந்தேகங்கள், தெளிவின்மைகள் இருக்குமாக இருந்தால், நேரடியாகவே அவை தொடர்பாக எம்மிடம் கேள்விகளை கேட்டு விளக்கங்களை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். ஏனென்றால், சில பாடசாலைகளில் சில ஆசிரியர்கள் அது குறிப்பிட்ட அரபிலக்கிய பாட ஆசிரியராக இருக்கலாம், அல்லது தொகுதிக்குரிய வேறு ஆசிரியர்களாக இருக்கலாம், அல்லது யாராகவும் இருக்கலாம். அவர்கள் இந்த பாடம் தொடர்பாக ஒரு பிழையான பார்வையை மாணவர்களிடையே ஏற்படுத்தி இருக்கின்றார்கள். உதாரணமாக, அரபி இலக்கிய நயம் இந்த வினாப்பத்திரம் முழுமையாக அரபு மொழியில் தான் விடை எழுத வேண்டும், 200 சொற்களுக்கு குறையாத அமைப்பில் கட்டுரை எழுத வேண்டும், இது ஒரு கடினமான பாடம், ஏசித்தியை பெறுவதென்பது சிரம சாத்தியமானது போன்ற கருத்துக்களை முன்வைத்திருக்கின்றார்கள். எல்லோரும் அல்ல, விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர். எனவே அன்புள்ள மாணவர்களை, இது போன்ற சில தகவல்கள் உங்களுக்கு கிடைத்திருக்கலாம். எனவே தயவு செய்து நீங்க உங்களுக்குரிய சந்தேகங்களை, உங்களுக்குரிய தெளிவின்மைகளை தயவு செய்து நேரடியாக எம்மிடம் கேட்டு பெற்றுக்கொள்ளுமாறு, தெளிவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். இந்த ஆரம்ப அறிமுகத்தோட நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு உள்ள பாடத்துக்கு போவோம். உண்மையிலேயே எங்கட இந்த கிளாஸஸை தொடர்ச்சியாக கடந்த 2 வருடங்களாக வாராந்தம் தொடர்ச்சியாக செய்வதற்கு பூரணமாக அனுசரணையாக இருக்கின்றவர்கள் தான் இந்த எடுகேஷன் ப்ரொமோஷன் சென்டர், பிசி நிறுவனம், கல்வி ஊக்குவிப்பு மையம். அன்புள்ள மாணவர்களை, இந்த புனித ரமலான் மாதத்தில் இந்த நிறுவனத்தின் நிர்வாக உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். இந்த நிர்வாக உறுப்பினர்களுக்கு வழிகாட்டக்கூடிய, ஆலோசனைகளை வழங்கக்கூடிய பலர் வெளியே இருக்கின்றார்கள். இவர்கள் அனைவருக்குமாக நீங்கள் உங்களுடைய துஆக்களில் இவர்களையும் சேர்த்து கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அன்புள்ள மாணவர்களே, நீங்க பெரும்பாலும் உங்களுடைய இப்ப வகுப்பு நீங்க வந்திருக்கிறீங்க 10ஆம் ஆண்டுக்கு. பெரும்பாலும் அப்ப நீங்க எல்லாரும் புத்தகங்களை வாங்கி இருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். அரபி இலக்கிய நயம் தரம் 10, அதே போல தரம் 11க்கு வெவ்வேறாக புத்தகங்கள் காணப்படுகின்றன. இதுவரைக்கும் வாங்காதவர்கள் அந்த புத்தகங்களை வாங்கி பெற்றுக்கொள்ளுமாறு அன்பாக வேண்டிக் கொள்கின்றோம். அப்போது தான் நாங்கள் படிப்பிக்கின்ற போது மேலதிகமாக சொல்லப்படுகின்ற சில குறிப்புகளை நீங்க நோட் பண்ணிக்கொள்ளலாம். அதே போன்று முக்கியமாக பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லக்கூடிய விஷயங்களையும் நீங்க
ஹைலைட் பண்ணிக்கொள்ளலாம் உங்களோட புத்தகம். எனவே இதுவரைக்கும் அந்த புத்தகங்களை வாங்காதவர்கள் அவற்றையும் வாங்கிக் கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறோம். முதலாவதாக நாங்க பார்ப்போம், இலக்கியம் என்றால் என்ன என்றதை நாங்க பார்ப்போம். இலக்கியம் என்றால் என்ன? சுருக்கமாக இலக்கியம் என்பதை எங்களுக்கு இப்படி சொல்லலாம். மனிதர்களுடைய உணர்வுகளையும் அவன் வாழக்கூடிய கால சூழலையும் வெளிப்படுத்தக்கூடிய ஊடகம்தான் இலக்கியம். அப்ப ஒரு கண்ணாடிக்கு முன்னால போயிட்டு நாங்க எங்களை பார்த்தோம்னு சொன்னா அந்த கண்ணாடி எங்களை நாங்க எப்படி இருக்கிறோமோ அதை அப்படியே வெளிப்படுத்தும். எங்கட உடல் தோற்றத்துல உள்ள குறைபாடுகள் அல்லது அழகின்மை எல்லாத்தையும் மிக தெளிவாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு ஊடகமாகத்தான் கண்ணாடி இருக்குது. அதே போலதான் இலக்கியமும். இந்த இலக்கியத்தின் ஊடாக ஒரு மனிதனுடைய உணர்வையும் அவன் வாழக்கூடிய கால சூழலையும் மிக வெளிப்படையாக தெளிவாக எங்களை புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். இப்ப உதாரணமாக நாங்க இப்ப எடுத்துக்கொள்வோமே, இப்ப ஒருவர் அவருக்கு கவிதை எழுதக்கூடிய ஆற்றல் இருக்கும் என்றால் அவருடைய உணர்வுகளை அவர் கவிதை மூலமாக வெளிப்படுத்துவார். அந்த உணர்வுகள் கவலைகளாக இருக்கலாம், சந்தோஷங்களாக இருக்கலாம், ஏமாற்றங்களாக இருக்கலாம், வியப்பாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய உணர்வை அவன் என்ன செய்கின்றான் என்றால் அந்த கவிதை மூலமாக அவன் வெளிப்படுத்துகின்றான். எனவே அவன் எழுதிய அந்த கவிதையை வேறொருவர் வாசிப்பாராக இருந்தால் அந்த கவிதை மூலமாக எழுதியவரது உணர்வை புரிந்து கொள்வார். அவர் சந்தோஷமானவராக அல்லது கவலை தோய்ந்தவராக அல்லது ஏமாற்றப்பட்டவராக இருக்கிறாரா இல்லையா என்பது தொடர்பாக அந்த கவிதை மூலமாக அவர் என்ன செய்கிறார்? இவருடைய உணர்வுகளை புரிந்து கொள்கிறார். அதே போன்றுதான் அந்த மனிதன், ஒரு கவிஞர் வாழக்கூடிய அந்த சூழலில் காணப்படக்கூடிய பல விடயங்கள் இருக்கும். சமூக ரீதியாக, அரசியல் ரீதியாக, பொருளாதார ரீதியாக என்று பல அம்சங்கள் இருக்கும். இவை எல்லாவற்றையும் அந்த கவிஞர் என்ன செய்கின்றார் என்றால் தன்னுடைய கவிதை மூலமாக அவர் வெளிப்படுத்துகின்றார். எனவே அவருடைய கவிதையை வாசிக்கின்ற ஒருவர் அவர் வாழக்கூடிய கால சூழலை மிக சிறப்பாக புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கும். அன்புள்ள மாணவர்களே, உதாரணமாக இப்ப பலஸ்தீன்ல முஸ்லிம்களுக்கு எதிராக அட்டகாசங்கள், அட்டூழியங்கள் கொடூரமாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்துல ஒரு கவிஞர் என்ன செய்கின்றார் என்றால் முகநூல் வழியாக, ஃபேஸ்புக் ஊடாக அல்லது ஒரு மெகசின் ஊடாக அல்லது ஒரு பத்திரிகை ஊடாக ஒரு கவிதையை எழுதுறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க, அல்லது ஒரு சிறுகதையை எழுதுறாரு, அல்லது ஒரு ஏதோ ஒன்று எழுதுறாருன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதை நீங்க வாசிக்கிற சந்தர்ப்பத்துல உங்களை விளங்கி கொள்ளையிலுமாக இருக்கணும். ஓஹோ, இந்த உண்மையிலே அப்ப பலஸ்தீன்ல இப்படிப்பட்ட பிரச்சனை எல்லாம் நடந்து கொண்டு இருக்குது என்பதை நீங்க அந்த கவிவரி மூலமாக அல்லது அந்த சிறுகதை மூலமாக விளங்கிக் கொள்வீர்கள். உண்மையிலேயே காலத்தின் கண்ணாடியாக இந்த இலக்கியம் காணப்படுகின்றது. இந்த இலக்கியம் என்பது மனிதனுடைய உணர்வுகளையும் அவன் வாழுகின்ற கால சூழலையும் மிக தெளிவாக வெளிப்படுத்துகின்ற ஒரு ஊடகமாகத்தான் இந்த இலக்கியம் காணப்படுகின்றது. ரைட். அதே போன்று அன்புள்ள மாணவர்களே, இலக்கியம் என்பது இன்னொரு வகையில சொல்வதாக இருந்தால் மனிதன் வாழக்கூடிய அந்த சமூகம், இந்த மனிதனதும் சமூகத்தினதும் பேச்சுக்கள், பாடல்கள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், உரையாடல்கள் எல்லாவற்றையும், பழமொழிகள் உள்ளடங்களாக எல்லாவற்றையும் நாங்க இலக்கியம் என்று சொல்லலாம். ரைட். எல்லாவற்றையும் இலக்கியம், அதாவது மனித உணர்வுகளை மேற்கூறிய வடிவங்கள், அதாவது பேச்சுக்கள் ஊடாக மனித உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், பாடல்கள் மூலமாக மனித உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், கவிதைகள் மூலமாக மனித உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், சிறுகதைகள், நாவல்கள், உரையாடல்கள், பழமொழிகள் மூலமாகவும் மனிதனுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம், அவன் வாழக்கூடிய கால சூழலையும் வெளிப்படுத்தலாம். எனவே இவை எல்லாவற்றையும் நாங்க இலக்கியம் என்று சொல்றோம். சரியா? ரைட். அப்ப இலக்கியம் என்றால் என்ன என்று உங்களுக்கு பொதுவாக விளங்கி இருக்கும். அப்ப பொதுவாக இப்ப தமிழ் இலக்கியம் அல்லது ஆங்கில இலக்கியம், சிங்கள இலக்கியம் என்றால் எல்லாமே இப்படித்தான் நாங்க பார்க்கணும். அதாவது அது சிங்கள மொழியில அமைந்தால் சிங்கள சாகித்ய, சிங்கள இலக்கியம் என்று சொல்றோம். ஆங்கில மொழியில் அமைந்தால் அரபிக் லிட்ரேச்சர் என்று சொல்லுவோம், இங்கிலீஷ் லிட்ரேச்சர் என்று சொல்றோம். அதே போல தமிழ் மொழியில் அமைந்தால் தமிழ் இலக்கிய நயம் என்று சொல்றோம்.
அப்ப நாங்க அடுத்த தலைப்பாக பார்க்கிறது அரபி இலக்கியம் அல்லது அரபி இலக்கிய நயம் என்றால் என்னன்னு பார்க்க போறோம். அப்ப நாங்க மேல சில வடிவங்களை சொன்னோம் தானே, பேச்சுக்கள், பாடல்கள், கவிதைகள், சிறுகதைகள், நாவல்கள், உரையாடல்கள், பழமொழிகள் என்று இவை எல்லாமே அரபு மொழியில் அமைகின்ற போது அது அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். அதாவது அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்தினருக்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் தான் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். இப்போ உள்ளிட்ட ஒருவேளை எக்ஸாம்ல அரபு இலக்கியம் என்றால் என்னன்னு கேட்டா நீங்க இந்த விளக்கம் எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இதை எழுதினா போதும். இது அரபு மொழியை பேசும் அரபு சமூகத்தினருக்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் தான் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். நீங்க வேணுமென்றா என்ன செய்யலாம், உதாரணமாக அரபு கவிதைகள், அரபு உரைநடைகள், அரபு பழமொழிகள், அரபு பாடல்கள், அரபு பேச்சுக்கள், அரபு சிறுகதைகள், அரபு நாவல்கள் என்று நீங்க உதாரணமாக 2-3 விடயங்களை குறிப்பிட்டு காட்டலாம். எப்படியோ சுருக்கமாக அரபு மொழியை பேசுகின்ற அரபு சமூகத்தினருக்குரிய அரபு மொழியில் அமைந்த இலக்கியம் தான் அரபு இலக்கியம் என்று அழைக்கப்படும். ரைட். அடுத்தது அப்ப நாங்க இப்ப பார்த்தோம் இலக்கியம் என்றால் என்னென்று பார்த்தோம். அடுத்தது அரபு இலக்கியம் என்றால் என்ன என்று ஒரு கேள்வியை பார்த்தோம். அடுத்து நாங்க பார்க்க போறோம் என்னென்றா அரபு இலக்கிய வரலாறு. சரியா? நான் போன வகுப்புலையும் இந்த அரபு இலக்கிய வரலாறு தொடர்பாக நான் ஏற்கனவே சொன்னேன். இந்த அரபு இலக்கிய வரலாறுல ரைட் எங்களுக்கு 5 கட்டங்களாக பிரிக்கலாம். ஒன்று இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட கால அரபு இலக்கியம். சரியா? ஓகே. நான் புலகள் நாங்க இப்ப நீங்க மெசேஜ் பண்ணினா எனக்கு உண்மையிலே வாசிச்சு கிளாஸை கொண்டு போற கஷ்டம். நான் ஒவ்வொரு கட்டமாக சந்தர்ப்பம் தரேன். அந்த சந்தர்ப்பத்துல நீங்க மெசேஜ் பண்ணுங்க, தேவையான டவுட்களை கேளுங்க, நான் தெளிவுபடுத்துறேன். ரைட். இப்ப நாங்க இந்த பாடத்தை ஒரு குறிப்பிட்ட அளவு பார்த்துட்டு இதுல உள்ள டிஸ்கஷன் டவுட்டுகளை நாங்க தெளிவுபடுத்தி கொண்டு போவோம். பொதுவாக கிளாஸ் தொடர்பாக வரக்கூடிய சந்தேகங்கள், ரெக்கார்டிங் கிடைக்குமா கிடைக்காதா, புக்ஸ் எங்கால் எடுக்கலாம், அது மாதிரி பொதுவாக உள்ள விஷயங்களை நாங்க கடைசியாக கேட்போம். இப்ப நாங்க பாடத்தை மட்டும் அவதானிப்போம். ரைட். இப்ப எங்களுக்கு இந்த கட்டங்களாக பிரிக்கலாம் அரபு இலக்கிய வரலாறு. ரைட். முதலாவது கட்டம் இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம். சரியா? 2வது கட்டம் இஸ்லாத்தின் வருகைக்கு பிற்பட்ட காலம். 3வது கட்டம் உமையா காலம். 4வது கட்டம் அப்பாசியர் காலம். 5வது கட்டம் நவீன காலம். இது உங்களுக்கு பிரிக்கப்பட்டிருக்கின்ற கட்டங்கள், பிரிவுகள், காலகட்டங்கள். இது அல்லாம நீங்க சில நேரம் யூனிவர்சிட்டி அப்படி இப்படின்னு போற சந்தர்ப்பங்கள்ல அரபு மொழியை படிக்கிற ஒரு சந்தர்ப்பம் அமைகிற நேரம் இதுக்கு இடையில வேறு காலகட்டங்களும் வரும். அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, சிலபஸ்லயும் இல்லை. இப்ப இதுல குறிப்பாக நீங்க தரம் 10ல வரக்கூடிய பகுதி, அதாவது இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம், இந்த காலம் தொடர்பாக நீங்க ஒரு பூரண தெளிவோடு நீங்க இருக்க வேண்டும். கடந்த கால வினா பத்திரங்கள்ல வந்திருக்கின்ற வினாக்களை நாங்க இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக பார்ப்போம். அப்போது உங்களுக்கு விளங்கும் என்ன காலத்துல எப்படியான கேள்விகள் வந்திருக்குது என்பதை தெளிவாக விளங்கும். எனவே அன்புள்ள மாணவர்களே, நாங்க இன்றைக்கு தரம் 10ல உள்ள இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலத்தை தான் நாங்க படிக்கிறது இருக்கிறோம். இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம் என்பது வேறு பெயர்களை கொண்டு வரவும் மேலும். அதாவது ஜாஹிலியா காலம் என்று வரலாம், நுபுவத்துக்கு முன்னரான காலம் என்று வரலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வருகைக்கு முன்னரான காலம் என்று வரலாம், வஹி இறக்கப்படுவதற்கு முன்னரான காலம் என்று வரலாம். சரியா? இப்படி வேறு பெயர்கள் வரலாம். ஆனா விஷயம் எல்லாமே ஒன்றுதான். ரைட். பாருங்க. ரைட். இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம், அதாவது ஜாஹிலியா காலத்துல அரபு இலக்கியம் எவ்வாறு காணப்பட்டது? உண்மையிலேயே ஒரு இப்ப இலக்கியம் என்று வரக்கொள்ள, ஒரு மொழியின் இலக்கியம் என்று வரக்கொள்ள அதற்கென்று ஒரு ஆரம்ப காலம் ஒன்று இருக்கும். இந்த காலத்துல இருந்துதான் இந்த இலக்கியம் தோற்றம் பெற்று வளர்ச்சி அடைந்து வந்தது என்று சொல்லலாம். ஆனால் ஜாஹிலியா காலம் என்று வரக்கொள்ள அது எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது என்பது தொடர்பாக சரியாக வரையறுத்து கூற முடியாது. அப்ப இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரபு இலக்கியத்தை பொறுத்தளவில அதன் ஆரம்ப கால வரலாறை எங்களுக்கு சரியாக கணித்து கூற முடியாது. இருந்தாலும் சுவராக சொல்லலாம்,
இஸ்லாம் அறிமுகமாக முன்னர், இஸ்லாத்தின் வருகைக்கு முன்னர், சரியா, அந்த மக்கள் இலக்கியத்தில பாண்டித்தியம் பெற்றவர்களாக இருந்திருக்கிறாங்க. சரியா, இலக்கியத்தில ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதற்கான சான்றுகள் தாராளமாக இருக்குது. நல்லா விளங்குங்கோ. அரபிலக்கிய வரலாற்றின் ஆரம்ப காலத்தை சரியாக கணித்து கூற முடியாத போதிலும், இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட காலம் முதலே அரபிலக்கிய பதிவுகள் இருந்தமைக்கான சான்றுகள் தாராளமாக இருக்கின்றன. எனவே எப்படியோ இதுல சொல்ல வர விஷயம் என்னென்றா, இஸ்லாம் அறிமுகமாக முன்னர், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதராக அனுப்பப்பட முன்னர், ரசூலுல்லாஹ் பிறப்பதற்கு முன்னரையே அந்த அரேபியர்கள் இலக்கியத்தில, கவிதையில பாண்டித்தியம் பெற்றவர்களாக, அதுல ஈடுபாடு கொண்டவர்களாக இருந்திருக்கிறாங்க என்றதை நீங்க விலை கொண்டா சரி. ரைட். அப்ப நான் ஏற்கனவே இப்ப சொன்னது போல, இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக காணப்பட்டிருக்கிறாங்க. எந்த அடிப்படையில என்று பார்த்தா, ஒன்று அவங்களுக்கு தெரியும், ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்த மக்கள் எல்லோரும் ஒன்றாக வாழ்ந்தார்கள் என்றால் அப்படி இல்லை. ஒவ்வொருத்தரும் கோத்திரமாக வாழ்ந்துக்கிறாங்க. கோத்திரம், சரியா, பல குடும்பங்கள் இணைந்து ஒரு கோத்திரம். அந்த கோத்திரத்துக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவருக்கு முற்றிலுமாக அந்த கோத்திரத்துல இருக்கக்கூடிய அங்கத்தவர்கள், உறுப்பினர்கள் கட்டுப்பட்டு நடப்பார்கள். இவ்வாறு கோத்திரமாகத்தான் இருந்திருக்கிறாங்க ஜாஹிலியா காலத்துல. சரியா, அப்ப ஒரு கோத்திரத்துல கவிஞர்கள் உருவாகினா, கவிஞர்கள் தோன்றினா, ஒரு கவிஞர் ஒன்று தோன்றினா, அதை அவங்க என்ன செய்வாங்கன்னா பெருமையாக கருதி விழா எடுத்து கொண்டாடுவாங்களாம். சரியா, பொதுவாக அப்படி இருக்கிறதானே. ஒரு ஊர்ல ஒரு கலாநிதி பட்டத்தை முடிச்சிட்டு வர ஒரு ஆள், அல்லது முதுமானி பட்டம் எம்ஏ அதை முடிச்சிட்டு வாரா, இப்படி அப்போ கொஞ்சம் அந்த போஸ்ட்ல, அதாவது எடுகேஷன் லெவல்ல கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வர சந்தர்ப்பத்துல, அல்லது ஒரு இஜாசா முஃப்தியாகி வார சந்தர்ப்பத்துல, அல்லது ஒரு மௌலவியாக அல்லது ஒரு ஹாஃபிலாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல, அந்த ஊர் கிராமமாக இருக்கின்ற போது அந்த ஊர் மக்கள் என்ன செய்வார்கள், சந்தோஷமாக எங்களோட ஊர்ல இப்படி ஒருவர் உருவாகிக்கிறார் என்று சொல்லி பள்ளி வாயல்ல அறிவித்து விட்டு நான் பொன்னாடை போத்துற, அதே போல சாப்பாடு கொடுக்குற, இப்படி பல வேலைகள் நடக்கிறதா நீங்க கண்டிருப்பீங்க. அது எல்லா ஊர்களையும் இருக்காது. சில பேர் யோசிப்பாங்க, என்னடா இது இப்படி எல்லாம் நடக்குதாண்டி. எஸ், நடக்குது. பொதுவாக கிராம பகுதிகளில் எப்படியும் நடக்கும். கிராம மக்கள், கிராமிய மக்கள்ல அவங்க அவங்களோட ஊர்ல இருந்து ஒருவர் இப்படி உருவாகினா, ஒரு ஷேகாக, ஒரு ஆலிமாக, ஒரு ஹாஃபில் ஒன்று உருவாகினா, அல்லது ஒரு கலாநிதி பட்டத்தை முடிச்சிட்டு வந்தா, அல்லது முதுமானி பட்டத்தை முடிச்சிட்டு வந்தா, இப்படியாக விழா எடுப்பாங்க. சரியா, சந்தோஷமாக அன்றைய நாள கொண்டாடுவாங்க, அவரை வாழ்த்துவாங்க, பொன்னாடை போத்துவாங்க. இதே மாதிரிதான் ஒரு கோத்திரத்துல ஒரு கவிஞர் உருவாகினா அதை பெருமையாக கருதி விழா எடுத்திருக்கிறாங்க. அப்ப இது ஒரு சான்று, இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க என்பதற்கு ஒரு சான்று. இரண்டாவது சான்று என்ன என்றால், கவிஞர்கள் மட்டுமல்ல, கவிதைகளும் கௌரவிக்கப்பட்டு அந்த கவிஞர்களுக்கு பரிசில்கள், அன்பளிப்புகள் வழங்கப்பட்டிருக்குது. வழங்கினா ரைட். இது இரண்டாவது சான்று. அப்ப சும்மா இல்ல. அப்ப போட்டிகள் நடக்கும். நான் பின்னுக்கால வாரம் கவிதை சந்தைகள் காணப்பட்டிருக்குது. உக்கால், துல்பஜாஸ், மிஜன்னா அல்லது மஜன்னா போன்ற சந்தைகள் காணப்பட்டிருக்குது. அந்த சந்தைகள்ல கவிஞர்களுக்கு மத்தியில போட்டிகள் காணப்பட்டிருக்குது. அந்த போட்டிகளை வச்சு தரமான சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டவைகள் காபாவுல தொங்க விடப்பட்டிருக்குது. இவ்வாறு தரமான சிறந்த கவிதைகளை எழுதிய கவிஞர்கள் கௌரவிக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு பரிசில்கள் வழங்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் இஸ்லாத்து வருகைக்கு முற்பட்ட கால அரபு இலக்கியத்தை நான் சொல்லிட்டு போறேன். அதே போல கவிதைகளை என்ன செஞ்சுக்கிறாங்கன்னா மனநமிட்டு பாதுகாத்தாங்க. ரைட். அந்த காலத்துல எழுதி பாதுகாப்பதற்கான கருவிகள், உபகரணங்கள் இருக்கவே இல்லை, போதுமான இல்லவே இல்லை. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல் குர்ஆன் அருளப்படுகின்ற சந்தர்ப்பத்துல அந்த குர்ஆனை எழுதிய உபகரணங்கள் என்னென்று பார்த்தேன்னு சொன்னா, நாங்க எழுதுற இந்த கொபி புத்தகங்கள் மாதிரி அல்ல. சரியா, எலும்புகள், அதே போல ஓலைகள், ரைட், அது மாதிரியான அந்த உபகரணங்களை தான் எழுதிக்கிறாங்க. அப்ப
என்ன செய்யறாங்க, கவிதைகளை எழுதுவதற்கோ அச்சிடுவதற்கோ வாய்ப்பில்லாத அந்த காலத்துல இந்த கவிதைகளை அவங்க மனநமிட்டு பாதுகாத்தாங்க. சரியா? இதுவும் ஒரு பாயிண்ட். அடுத்தது புள்ளகள் கவிதை சந்தைகள் காணப்பட்டிருக்குது. ரைட். இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல உக்கால், துல் மஜாஸ், மிஜன்னா போன்ற சந்தைகள்ல கவிதை கவிதை போட்டிகள் நடக்கும். அப்ப கவிதை சந்தைகள் இப்ப எங்களுக்கு இதை பார்க்க இயலாது. இப்ப நாங்க பொலகி போனா, சந்தைக்கு மார்க்கெட்டுக்கு போனா உண்பதற்கும் குடிப்பதற்குமான பொருட்களை மாத்திரம்தான் வாங்கிட்டு வாரோம். சில போது புத்தகங்கள் இருந்தா வாங்கிட்டு வாரோம். ஆனா அங்க ஒரு ஒரு ஸ்டேஜ் ஒன்று இருக்கும். அதுல வந்து கவிஞர்கள் இருப்பார்கள், கவிதை பாடுவார்கள். அப்படி இப்படி எல்லாம் இப்ப காண்றதுக்கு இல்லவே இல்லை. ஆனா அந்த காலத்துல இருந்திருக்குது. அந்த சிறந்த கவிதைகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு என்ன செய்யப்பட்டிருக்கிற, காபாவில தொங்க விடப்பட்டிருக்கிற. சரியா? ரைட். ஓகே. காபாவுல தொங்க விடப்பட்ட கவிதைகள் எவ்வாறு அழைக்கப்பட்டன என்பது தொடர்பாக நான் பின்னுக்கால சொல்லிட்டு வாரேன். ரைட். அதே போல அன்புள்ள மாணவர்களே, இஸ்லாத்தின் வருகைக்கு முற்பட்ட அரேபியர்கள் அவங்களோட வாழ்க்கையில முக்கியமான கருப்பொருள்களாக 3 விஷயங்கள் தான் நீந்திக்குது. அவங்களோட செயற்பாடுகள் எல்லாமே அந்த 3 விடயங்களையும் சுத்தி 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 தான் வரும். அவங்க எதை செஞ்சாலும் அந்த 3ல் ஒன்றுக்காக அல்லது 3க்குமாக தான் அவங்களோட செயற்பாடுகள் காணப்படும். ஒன்று என்ன? போர். சரியா? போர். போர் என்பது அவங்களோட ரத்தத்தோட ஊறி போன ஒரு விஷயம். போர். எப்ப பார்த்தாலும் எதுக்கெடுத்தாலும் சண்டை 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 சண்டை. ஒரு ஒட்டகம் அடுத்த கோத்திரத்தாருடைய தோட்டத்தில மேய்ந்து விட்டது என்பதற்காக, விலகினவளுக்கு ஒரு ஒட்டகம், ஒரு கோத்திரத்தாருடைய ஒட்டகம் இன்னொரு கோத்திரத்தாருடைய பயிர் நிலத்தில மேய்ந்து விட்டது என்பதற்காக பல வருடங்கள், சரியா, பல வருடங்கள் தொடர்ச்சியாக நீண்ட காலமாக போர் நடந்த சரித்திரம் இந்த மக்களுக்கு இருக்குது. வரலாறு இவங்களுக்கு இருக்குது. அப்ப போர். அதே போல குலப்பெருமை. குலப்பெருமைனா கோத்திர பெருமை. அதே போல பெண்கள். இந்த 3 விஷயங்களையும் சுத்தித்தான் அந்த ஜாஹிலியா கால மக்களுடைய செயற்பாடுகள் எல்லாமே இருந்திருக்குது. ரைட். அப்ப குறிப்பாக இந்த பெண்கள் அந்த காலத்துல எப்படி நடாத்தப்பட்டாங்க என்று பார்த்தீங்கன்னு சொன்னா, பணக்கார வீடுகள்ல அல்லது நடுத்தர வீடுகள்ல, நடுத்தர வருமானம் உள்ள வீடுகள்ல அவர்கள் பணியாளர்களாக பணியாற்றுகிறாங்க. அதே போல அடிமைகளாக இருந்திருக்கிறாங்க. அந்த காலத்துல போர்கள் அடிக்கடி இடம்பெறும் என்பதால போருக்கு செல்கின்ற போது பெண்களை அழைத்து செல்வார்கள். பெண்கள் இந்த ஆண்களை உற்சாகமூட்டுவதற்காக பாடுவார்கள், ஆடுவார்கள். சரியா? அப்ப போர்ல வந்து ஆண்களுக்கு பணியாளர்களாக இவங்க இருந்திருக்கிறாங்க. இவ்வாறு பெண்களும் முக்கியமான பாத்திரத்தை வகிச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. ரைட். அதே போல நான் ஏற்கனவே சொன்னேன், ஜாஹிலியா காலத்துல காணப்பட்ட சந்தேகம் என்ன? உக்கால், துல் மஜாஸ், மிஜன்னா. இப்ப நான் ஏற்கனவே சொன்ன இந்த விஷயம், இந்த பாயிண்ட் இருக்கிறதானே, போர்கள், குலப்பெருமை, பெண்கள் என்பதை நீங்க நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா நாங்க பின்னுக்கால பார்ப்போம், ஜாஹிலியா கால கவிதைகளை பார்ப்போம், எப்படியான வடிவங்கள் அந்த கவிதைகள் காணப்பட்டன என்று பார்க்கிற நேரம் உங்களுக்கு இந்த விஷயம் தெளிவாக விளங்கும். இப்ப போர் அடிப்படையாக வச்சு ஹமாசா வீர கவிதைகள், ரசா இரங்க கவிதைகள் எல்லாமே வருது. குலப்பெருமை என்று வரக்கொள்ள அல் பஹ்ர் தற்புகழ்ச்சி கவிதை வருது. பெண்கள் என்று வரக்கொள்ள அல் ஹசல் காதர் பாக்கல் என்று வருது. எனவே நீங்க இந்த விஷயங்களை கொஞ்சம் பார்த்துக்கொண்டா நல்லது. ரைட். அடுத்த நான் ஏற்கனவே சொன்னதுதான் ஜாஹிலியா காலத்துல காணப்பட்ட சந்தைகள். முக்கியமான சந்தைகள் எத்தனைக்குது? முக்கியமான சந்தைகள் 3 இருக்குது. உக்கால், துல் மஜாஸ், மிஜன்னா அல்லது மஜன்னான்னு சொல்வார்கள். உக்கால், துல் மஜாஸ், மஜன்னா அல்லது மிஜன்னா. ரைட். இப்ப இந்த சந்தைகளை தான் என்ன செய்யற, தரமான சிறந்த கவிதைகளை வந்து போட்டிகளை வச்சு தேர்ந்தெடுப்பாங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த தரமான சிறந்த கவிதைகள் என்ன செய்யப்பட்டிருக்குது? காபாவில தொங்க விடப்பட்டிருக்குது. அவ்வாறு காபாவில தொங்க விடப்பட்ட அந்த கவிதைகளைத்தான் நாங்க முஅல்லகாத் கல் என்று அழைப்போம். முஅல்லகாத் முஅல்லகாத் கல் கல் என்பது தேவையில்ல, முஅல்லகாத் என்று அழைப்போம். விளங்கினா? உக்கால், இந்த சொற்களை பாடமாக்கி கொள்ளுங்க. சந்தைகள் என்ன? உக்கால், துல் மஜாஸ், மிஜன்னா. இந்த சந்தைகள்ல என்ன நடக்கும்? போட்டிகள் நடக்கும். எதுல போட்டிகள் நடக்கும்? கவிதை, தரமான கவிதை எது என்பதற்கான போட்டிகள் நடக்கும்.
கவிஞர்களுக்கு மத்தியில போட்டிகள் நடக்கும். இவ்வாறு போட்டிகள் நடந்து நடுவர்களால சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் என்ன செய்யப்படும்? தொங்க விடப்படும். எங்கே தொங்க விடப்படும்? காபாவில் தொங்க விடப்படும். இவ்வாறு தொங்கவிடப்பட்ட கவிதைகள் தான் முஅல்லகாத். அந்த கவிதை தொகுப்புகளைத்தான் நாங்க முஅல்லகாத் என்று அழைப்போம். முஅல்லகாத் என்று அழைப்போம். சரியா? ரைட். இப்ப ஒரு கருத்து ஒன்று இருக்குது. ஜஸ்ட் நீங்க இது ஒரு கருத்தாகவே பாருங்க. நீங்க அதாவது பாடமாக்கணும் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அவசியம் இல்ல. கஅபாவில தொங்கவிடப்பட்ட கவிதைகளைத்தான் நாங்க பொதுவாக குறிப்பாக முஅல்லகாத் என்று சொல்றோம். ஆனாலும் இப்படி ஒரு கருத்தும் இருக்கின்றது. என்ன? கஅபாவில மாத்திரமின்றி வீட்டின் கூரைகள் இருக்கிறதானே, வீட்டின் கூரைகள், மன்னர்களது மாளிகைகள், இவர்களுடைய கூரைகளிலும் மாளிகைகளிலும் தொங்கவிடப்பட்ட கவிதைகளும் முஅல்லகாத் தான் என்ற கருத்தை கொண்டாக்களும் இருக்கிறாங்க. ஏன்னா முஅல்லகாத்னா கருத்து என்ன தெரியுமா? அரபு மொழியில முஅல்லகாத்னா தொங்க விடப்பட்டவை என்பதுதான் கருத்து. தொங்க விடப்பட்டவை. அப்ப கஅபாவில் தொங்க விடப்பட்டவை மட்டுமல்ல, வீட்டு கூரைகள்ல தொங்க விடப்பட்டவையும் முஅல்லகாத் தான். மன்னர்களது மாளிகைகள்ல தொங்க விடப்பட்ட கவிதைகளும் முஅல்லகாத் தான் என்ற கருத்தை கொண்டாக்களும் இருக்கிறாங்க. ஆனா எக்ஸாம்ல உங்ககிட்ட முஅல்லகாத் என்றால் என்னன்னு கேட்டா, நீங்க இந்த வீட்டு கூரைய மன்னர்கள் மாளிகை எல்லாம் எழுத வேண்டிய அவசியம் இல்ல. கஅபாவில் தொங்க விடப்பட்ட கவிதைகள் அதுதான் முஅல்லகாத் என்று அழைக்கப்படும் என்று சொன்னாலே போதும். சரியா? ஜஸ்ட் நீங்க விலை கொள்ளணும்ன்றதுக்காக நான் சொன்னேன். ஏண்டா அந்த காலத்து மக்கள் அவ்வளவு இலக்கியத்துக்கும் கவிதைகளுக்கும் முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க. காபாவில மட்டுமண்டில்லாம அவங்க வீட்டுகள்லையும் கவிதைகளை தொங்க விட்டிக்கிறாங்க. மன்னர்களுடைய மாளிகைகள்லையும் கவிதைகளை தொங்க விட்டிக்கிறாங்க. எனவே அவர்கள் கவிதைக்கும் இலக்கியத்துக்கும் முக்கியத்துவம் வழங்குபவர்களாக இருந்திருக்கிறாங்க. ரைட். இந்த கவிதைகள் முஅல்லகாத்துடைய கவிதைகள் உள்ளத்துக்கு கவர்ச்சியாக இருக்கும். சரியா? அதாவது அந்த சொல்லாடல்கள், சொல்லாட்சி எல்லாம் நல்ல உள்ளத்துக்கு கவர்ச்சி தரக்கூடியதாக இருக்கும். நல்ல நல்ல சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த கருத்துக்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா விரசம் நிறைந்தவைகளாக இருக்கும். விரசம் என்ற சொல்ல எப்படி நீங்க விளங்கிக் கொள்றீங்க? விரசம் என்றா இப்ப உதாரணமா சொல்றேனே, அவங்கட முக்கியமான கருப்பொருள்கள் ஒன்றுதான் பெண்கள். அப்ப பெண்களை பற்றிய வர்ணனைகள் ஏராளம் ஏராளம் இருக்கும். அவங்களுக்கு இஸ்லாம் இல்லதானே, இஸ்லாம் கிடைக்கல. எனவே அவர்களுக்கு இஸ்லாம் இல்லை என்றபடியால சமகால சினிமா பாடல்கள்ல எப்படி கருத்துக்கள் விரசம் கொண்டதாக காணப்படுகின்றனவோ, அதே போன்று ஜாஹிலியா காலத்துல இந்த கவிஞர்களால பாடப்பட்ட இயற்றப்பட்ட கவிதைகள்ல விரசமான கருத்துக்களும் தாராளமாக இருக்குது. ரைட். ஓகே. அடுத்த பாருங்க, முஅல்லகாத். இப்ப முஅல்லகாத் என்றால் என்ன என்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்திருக்கணுமா? சந்தேகம் ஞாபகத்துக்கு வரணும். உக்கால் வல் மஜாஸ் மிஜன்னா. அந்த சந்தைகள்ல என்ன நடக்குது? கவிஞர்கள் கவிதைகளை பாடுவார்கள். கவிதைகளை பாடிய பின்னர் தரமான சிறந்த கவிதைகளை தேர்ந்தெடுத்து அவற்றை தொங்க விடுவார்கள். எங்கே தொங்க விடுவார்கள்? காபாவில் தொங்க விடுவார்கள். இவ்வாறு தொங்கவிடப்பட்ட கவிதைகள் தான் முஅல்லகாத் என்று அழைக்கப்பட்டன என்பது உங்களுக்கு இப்ப பாடமாக இருக்கணும். இந்த முஅல்லகாத்தில இந்த கவிஞர்களுடைய கவிதைகள் காணப்படுகின்றனவாம். சரியா? யார் யாரு? ஒன்று லபீத் இப்னு ரபியா, இரண்டாவது ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, மூணாவது இம்ருல் கைஸ், நாலாவது தர்ஃபத் இப்னுல் அப்த், அஞ்சாவது அம்ர் இப்னு குல்சூம், ஆறாவது அன்தரத் இப்னு ஷத்தாத், ஏழாவது அல் ஹாரிஸ் இப்னு ஹல்ஸா. விளங்கினா? லபீத் இப்னு ரபியா, ஜுஹைர் இப்னு அபி சுல்மா, இம்ருல் கைஸ், தர்ஃபத் இப்னுல் அப்த், அம்ர் இப்னு குல்சூம், அன்தரத் இப்னு ஷத்தாத், அல் ஹாரிஸ் இப்னு ஹல்ஸா. இந்த 7 பேருடையும் கவிதைகள் தான் முஅல்லகாத்தில் காணப்படுகின்றன. எனவே நீங்க நாங்க இதில் பார்க்கல. சில போது சபுல் முஅல்லகாத் என்றால் என்ன என்ற கேள்வி வந்து வரலாம். சபு அண்ட கருத்து தமிழ்ல 7, இலக்கத்துல 7 என்ற கருத்துல வரும். வாஹித், இஸ்னான், ஸலாஸ், அர்பா, ஹம்ஸ், சித்த, சபா. சபு அண்ட கருத்து 7. அப்ப இந்த 7 பேருட கவிதைகள் இடம்பெற்றிருப்பதன் காரணமாகத்தான்
அந்த முஅல்லகாத்தை சபுல் முஅல்லகாத் என்றும் அழைப்பார்கள். இப்ப சபுல் முஅல்லகாத் என்றால் கஅபாவில் தொங்கவிடப்பட்டுள்ள 7 கவிதை தொகுப்புகள் என்று சொல்லலாம். சபுல் முஅல்லகாத் கஅபாவில் தொங்கவிடப்பட்டுள்ள 7 கவிதை தொகுப்புகள். சரியா? அப்ப அந்த 7 பேரும் யாரு என்று கேட்டா இந்த 7 பேரும் வரும். இந்த 7 பேரையும் நீங்க பாடமாக்கணுமா என்று கேட்டா அதோட விருப்பம். ஆனா கண்டிப்பாக 7 பேர்ல 2 பேர்ட பேராவது ஞாபகத்துல இருக்கணும். 2 பேர்ட பேர். அதுலயும் குறிப்பாக உங்களுக்கு யாரோட பேர் ஞாபகத்தில் இருக்கணும் என்று சொன்னா இவட பேர் யாரு? இம்ரவுல் கைஸ். இம்ரவுல் கைஸ் அல்லது இம்ருல் கைஸ். அது பிரச்சனை இல்ல. இம்ரவுல் கைஸ் அல்லது இம்ருல் கைஸ். ரைட். இவர்த கவிதை தான் சரியா மிகவும் பிரபல்யம் பெற்ற கவிதைகளாக காணப்பட்டன. இந்த 7 பேர்ல இம்ரவுல் கைஸ் கவிதைகள் தான் மிகவும் பிரபல்யம் பெற்ற கவிதைகளாக காணப்பட்டன. எனக்கு ஞாபகம் இருக்குது, நாங்க பேராதனை பல்கலைக்கழகத்துல வெளிவாரி பட்டதாரிக்காக வேண்டி நாங்க படிக்கிற காலத்துல சிலபஸாக போடப்பட்டிருந்தது இம்ரவுல் கைஸுடைய கவிதை தொகுப்புகள். சரியா? நான் நினைக்கிறேன் இப்ப சவுத் ஈஸ்டர்ன் தென்கிழக்கு பல்கலைக்கழகத்திலையும் இப்ப அரபு ஃபேக்கல்ட்டியில் அரபிக் ஃபேக்கல்ட்டியில் இருக்கிறவங்க அவங்களோட சிலபஸ்லையும் கூட நான் நினைக்கிறேன் இந்த இவங்களோட கவிதைகள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? அப்ப ஏண்டா இவர்ட கவிதைகள் கொஞ்சம் ஃபேமஸான கவிதைகள். யார்ட? இம்ரவுல் கைஸ். எனவே இந்த பேரோட நீங்க என்ன செய்யணும்னு சொன்னா இன்னும் குறிப்பிட்ட ஒருவருட பேரை ஞாபகத்துல வச்சுக்கொள்ளணும். ஒருவரோ 2 பேரோ. உதாரணமாக லேசான பேர் லபீத் இப்னு ரபியா. லேசான பேர் லபீத் இப்னு ரபியா. ஜுஹைர் இப்னு அபி சுல்மா. இது கொஞ்சம் பெரிய பேரா இருக்குது. உங்களுக்கு எது லேசோ அந்த பேரை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொண்டா ஓகே. ஆனா கண்டிப்பாக இம்ரவுல் கைஸ்ட பேரு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். ஏன்னா இம்ரவுல் கைஸ்ட கவிதைகள் தான் மிக பிரபல்யமான கவிதைகளாக காணப்பட்டன. சரியா? ரைட். ஓகே. ரைட். அடுத்தது என்னண்டா, இந்த கவிதைகள் எல்லாமே தொகுக்கப்பட்டது யாருடைய ஆட்சி காலத்துல என்று சொன்னா உமையாக்களின் ஆட்சி காலத்தில் தான் அந்த கவிதைகள் தொகுக்கப்பட்டன. ரைட். ஓகே. சரி, இப்ப நான் உங்களுக்கு சந்தர்ப்பம் தாரேன். உங்களுக்கு ஏதாவது கேட்கறது இருந்தா கேட்கலாம். ரைட். இப்போ கேட்கலாம். ரைட். அதில் ஒரு விஷயம் இருக்குது, புக் த பிடிஎஃப் எடுக்கலுமாண்டு உண்மையிலே பிடிஎஃப் நொட்டலோட எங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்கு அனுமதி இல்லை. எனவே அது கிடைக்காது. 2வது கிளாஸ் மிஸ் ஆகினா ரெக்கார்டிங் கிடைக்குமா என்று கேட்டிருக்கிறீங்க. அது விடை சொல்ல முடியாத ஒரு கேள்வி. ஆம் என்று சொன்னால் தொடர்ச்சியாக கிளாஸுக்கு வந்து படாது, ரெக்கார்டிங்காக கேட்பீங்க. இல்லை என்று சொன்னால் என்ன செய்வீங்க? தொடர்ச்சியாக கிளாஸுக்கு வருவீங்க. ஆனால் சில போது தவிர்க்க முடியாத காரணங்களால் அப்படி மிஸ் ஆகினவங்களுக்கு நாங்கள் ரெக்கார்டிங் கொடுத்து தான் நீக்கிறோம். இருந்தாலும் நீங்க முடியுமான வரைக்கும் ஆன் டைமுக்கு கிளாஸுக்கு வர பாருங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். அடுத்தது இன்னொரு கேள்வி ஃபாத்திமா கேட்டுக்கிறீங்க மகள். இலக்கியம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு எப்படி பதில் சொல்றது? பொதுவாக அரபு இலக்கிய பேப்பர்ல இலக்கியம் என்றால் என்னன்னு கேட்க மாட்டாங்க. அரபு இலக்கியம் அல்லது அரபு இலக்கிய நயம் என்றால் என்னென்ன கேள்விதான் வரும். ரைட். நோட்ஸை வந்து இன்ஷா அல்லாஹ் தாரோம். நோட்ஸை தாரத்துல இஷ்யூ ஒன்று இல்லை. ஆனா எந்த பாடத்துக்குரிய நோட்ஸ் என்னத்தை தீர்மானிக்கிறது நாங்க தான். அதனால நீங்க கிளாஸுக்கு வாங்க தொடர்ச்சியா. சரியா? ரைட். போன கிளாஸ்ல ரெக்கார்டிங் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். நாங்க யூடியூப்ல அதை அப்லோட் பண்ணின பிறகு நாங்க உங்களுக்கு லிங்கை ஷேர் பண்ணா நல்ல மணி யோசிக்கிற 1வது வகுப்புட கிளாஸ் ரெக்கார்டிங் தான் கேட்டுக்கிறீங்கண்ணா. ரைட். அரபிக்ல பாடமாக்கணுமான்னு கேட்டுக்கிறீங்க. அப்துல் யாரு மகன்? அப்துல் யாரோ. ரைட். ஓகே. அரபிக்ல வந்து அவசியம் பாடமாக்கணும் என்றது இல்லை. அரபிக்ல என்ன பாடமாக்கணும், என்ன பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றத நாங்க அவ்வப்போது சொல்லிட்டு போவோம். உதாரணமாக கவிதைகள் வரும், உரைநடைகள் வரும். இதெல்லாம் பாடமாக்கணும் இல்ல, அப்படி பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா நாங்க சூறாக்களை படிப்போம், சந்தர்ப்ப துவாக்களை படிப்போம். அந்த சந்தர்ப்பத்துல நாங்க சொல்லுவோம்
பாடமாக்குங்க என்று சொல்லுவோம். அது சூறாக்கள், அது சந்தர்ப்ப துஆக்கள் எங்களுக்கு எப்போதைக்கும் தேவையானது. எனவே அந்த சந்தர்ப்பங்களை நீங்க பாடமாக்குறது மிச்சம் பொருத்தம் இன்ஷா அல்லாஹ். ரைட். இப்ப நீங்க ரமலான் மாதத்தில் இருக்கிறீங்கன்னா அப்ப இந்த டைம்ல நீங்க வந்து சூரத்துல் ஃபீல்ல இருந்து சூரத்துல் நாஸ் வரங்காட்டி தான் எங்கட சிலபஸ். சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ், சூரத்துல் மாஊன், சூரத்துல் கௌசர், சூரத்துல் காஃபிரூன், சூரத்துல் நஸ்ர், சூரத்துல் இஹ்லாஸ், சூரத்துல் மஸத், அதே போல சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ். இந்த 10 சூறாக்களும் தான் எங்கட சூறாக்கள். 10ஆம் ஆண்டுல படிக்க வேண்டிய சூறாக்கள். 10 சூறாக்களும் பெரும்பாலும் எல்லாருக்கும் பாடம் என்று நினைக்கிறேன். என்ற சின்ன சின்ன சூறாக்கள் தானே. அப்படி பாடம் இல்லாதாக்கள் இந்த ரமலான் மாதத்துல அந்த சூறாக்களை பாடமாக்குறது ட்ரை பண்ணுங்க, முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் அருள் பாலிப்பான். சரியா? இப்ப நான் உதாரணமாக இப்ப நான் சும்மா ஒரு 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 ஜஸ்ட் பாடத்துக்கு அங்கால நான் ஒரு விஷயத்த சொல்றேன். புள்ளகள் நாங்க குர்ஆன்ல ஒரு எழுத்த ஓதினா எங்களுக்கு எத்தனை நன்மை கிடைக்கும் சொல்லுங்களே. ஒரு எழுத்த ஓதினா எங்களுக்கு எத்தனை நன்மை கிடைக்கும்? 10 இல்லையா? ரைட், ஓகே. நான் சும்மா கேட்கிறேன். இப்ப நாங்க குர்ஆன்ல வந்து அலிஃப் லாம் மீம் என்று ஓதுறோம். அப்ப எங்களுக்கு எத்தனை நன்மை கிடைக்குது? 10ஆ? 30 நன்மை. சரியா? 30 நன்மை. சாதாரணமாக நாங்க அலிஃப் லாம் மீம் என்றாலே 30 நன்மை கிடைக்கும். இது ரமலான் அல்லாத காலங்கள்ல நாங்க ஓதினாலும் அவ்வளவு நன்மை கிடைக்கும். சரியா? இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லிக்கிறாங்க? ரமலானுடைய காலத்துல நாங்க செய்யக்கூடிய ஒரு அமலுக்கு, ஒரு நன்மைக்கு 70 மடங்கு நன்மையை அல்லாஹு தாலா தர காத்திருக்கிறார் என்று சொல்றார். எத்தனை மடங்கு? 70 மடங்கு நன்மைகளை தர காத்திருக்கிறார். அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நாங்க சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறோம் இல்லையா? கட்டாயம் நாங்க தொழுகையில என்ன செய்யணும்? சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்க ஓதித்தான் ஆகணும். சூரத்துல் ஃபாத்திஹாவில அன்னளவாக 130 எழுத்துகள் இருக்குது. 130 எழுத்துகள் இருக்குது. அப்போ ஒரு எழுத்து 10 நன்மை என்றா சரியா? 130 எழுத்துகளுக்கு எத்தனை நன்மை? 1300 நன்மைகள் கிடைக்கும். சரியா? 1300. நாங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை ஓதணும் அத சூரத்துல் ஃபாத்திஹாவை? 17 இல்லையா? நாங்க இப்ப சுபஹுக்கு 2 ரகாத்துல 2 முறை ஓதணும். ஒவ்வொரு ரகாத்திலும் நாங்கள் ஓத வேண்டிய ஒரு சூரா தான் ஃபாத்திஹா சூரா. அப்ப சுபஹ்ல 2, லுஹர்ல 2, ரைட், அசருக்கு லுஹருக்கு 4, அசருக்கு 4, மக்ரிபுக்கு 3, இஷாவுக்கு 4. அப்ப 17 தடவை ஓதணும். அப்ப 17 தடவை ஓதினா ஒரு நாளையில 22,100 நன்மைகள் கிடைக்கும். சரியா? இதையே நாங்க இப்படி பார்த்தோம்னு சொன்னா அல்லாஹு தாலா நாங்க ஓதக்கூடிய அந்த ஓர் எழுத்துக்கான நன்மைய 70 மடங்காக்கி தாரான் அப்படின்னு சொன்னா நாங்க சும்மா அன்னளவா கணக்கு போட்டு பார்ப்போம். அப்ப 70 மடங்குன்னு வரக்குள்ள 15,47,000 நன்மைகளை எங்களுக்கு ஒரு நாளையில சம்பாதிக்கலாம். சூரத்துல் ஃபாத்திஹாவை கட்டாயமாக நாங்க ஓதுவதன் ஊடாக. இதுல நான் தராவீஹ் சொல்லல, கியாமுல் லைல் சொல்லல, முன்பின் சுன்னத்துகளை சொல்லல, வித்ரு சொல்லல, தஹஜ்ஜத் சொல்லல, லுஹா தொழுகையை சொல்லல. அதெல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்த்தா இன்னும் ஏராளமான நன்மைகளை கொள்ளையடிக்கலாம். நான் சொல்ல வாரது என்னண்டா, இந்த ரமலான் மாதத்துல நாங்க படிக்க வேண்டிய சூறாக்கள் இருக்குது. சூரத்துல் ஃபீல், சூரத்து குரைஷ். நீங்க சும்மா அதுல இருக்கின்ற எழுத்துக்களை எண்ணி பாருங்க. சும்மா எண்ணி பார்த்துட்டு கணக்கு போட்டு பாருங்க. உதாரணமா சூரத்துல் ஃபீல்ல வந்து அன்னளவாக எப்படியுமே 100 தாண்டி எழுத்துகள் இருக்கும் என்று நினைக்கிறேன். அப்ப நீங்க அத 30ஆல பெருக்கி பாருங்க. அப்ப நீங்க பாடமாக்குவதற்காக வேண்டி ஒவ்வொரு முறையும் திருப்ப ஓதக்கூடிய ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அல்லாஹு தாலா பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை தர காத்திருக்கிறான். எனவே நீங்க என்ன செய்யலாம்? இந்த ரமலான் இப்ப 5வது ரமலான் 5வது நோன்பு போகுது. அப்ப இன்னும் 25 நாட்களோ 24 நாட்களோ தான் இருக்க போகுது. நீங்க குர்ஆனை பார்த்து ஓதுவது என்பது ஒரு பக்கம் இருக்க, தொடர்ச்சியாக நீங்க ஓதிக்கொண்டு வருவீங்களைக்கும் அது அப்படி ஓதுவது என்பது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கத்தால குறிப்பிட்ட இன்னும் சூறாக்களை மனநமிட முயற்சிக்க வேண்டும். அதே போல வேணுமெண்டா 11ஆம் ஆண்டுக்குரிய சிலபஸ்ல வரக்கூடிய பகுதியும் இருக்குது. அபஸோட ஆரம்ப 10 வசனங்கள், முத்தஸிருடைய ஆரம்ப 10 வசனங்கள், மஆரிஜுடைய ஆரம்ப 10 வசனங்கள் பாடமாக்க 7 ஆண்டுட்டு இல்லை, அழகா பாடமாக்கலாம்.
நீங்க இங்களை பாடமாக்க அல்லாஹு தாலா உங்களோட மனன சக்தியை கூட்டுவான், மனன ஆற்றலை கூட்டுவான். அடுத்த பாடங்களை படிக்கிறது உங்களுக்கு மிச்சம் லேசாயிக்கும். கலைஞனா உங்களுக்கு அடுத்த பாடங்கள் எல்லாவற்றையும் படிப்பது உங்களுக்கு மிச்ச லேசாயிக்கும். நாங்க இந்த சொல்ல வாரது என்னன்னா, நீங்க வந்து பாடமாக்கணுமான்னு கேட்ட கேள்விக்கு தான் நான் இது சொல்லிட்டு போறேன். எஸ், நீங்க சூறாக்களை பாடமாக்குங்க. சரியா? சூறாக்களை கட்டாயமாக நீங்க பாடமாக்குங்க. ரைட், ஓகே. புக்கை வாங்கினா நல்லா. ரைட், வாட்ஸ்அப்ல தான் இன்ஷா அல்லாஹ் நாங்க லிங்க போடுறது. வாட்ஸ்அப்ல பிடிஎஃப் அனுப்புவதாக இருந்தால் பிடிஎஃப்ஐயும் நாங்க வாட்ஸ்அப் குரூப்ல தான் அனுப்புவோம். சரியா? இப்ப படிச்சது இருக்கிற அரபிக் சொற்களை இப்ப இதுல நாங்க படிச்ச அரபு சொற்கள் இல்ல உக்கால், துல்மதால், மிஜன்னா அரபாலையும் நான் காட்டியிருந்தேன். இம்ராவுல் கைஸ், லபீத் இப்னு ரபியா போன்றவர்களுடைய பெயர்களையும் நான் அரபால காட்டியிருந்தேன். நீங்க அது அரபால் எழுதி பழகணும் இல்ல, தமிழால அழகா விட எழுதலாம். ரைட், ஓகே. ரைட், இப்படித்தான். இப்ப இம்ராவுல் கைஸ்ல பேரை இம்ராவுல் கைஸ் எழுதுறேன். நல்ல லபீத் இப்னு ரபியா என்ற பெயரை லபீத்னு சுருக்கமாக எழுதாம நீங்க லபீத் இப்னு ரபியான்னு எழுதுறது நல்ல வெளியா. நீங்க மிச்சம் சுருக்க பெய்த்தா அது சில நேரம் லபீத் என்ற பேர்ல வாப்பட பேர் வேற யாராவது இருக்கலாம். எனவே நீங்க லபீத் இப்னு ரபியா நான் சொன்னேன் உங்களுக்கு 2 பேர்ட பேரை ஞாபகம் வச்சுக்கொண்டா போதும். 7 பேர்ட பேரையும் பாடமாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பாடமாக்குறேன்னா அதோட விருப்பம். அந்த பாடமாக்குற 2 பேர்ட பேரையும் நீங்க எழுதி கொள்ளுங்களேன். இப்பதே வீட்டுல வந்து உங்களோட ஸ்டடி ரூம்ல ஒரு தாள் ஒன்று எழுதி ஒட்டி கொள்ளுங்களேன். அப்படியே ஞாபகத்துல நிற்கும். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு எப்ப கேட்டாலும் சொல்லலுமா இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ரைட், விளக்குகான கேள்வியுமா வரும்னு கேட்டுக்கிறீங்க. வரும், வரக்கூடிய சந்தர்ப்பத்துல நான் சொல்றேன். ரைட், ரைட். எஸ், தொங்க விடப்பட்ட கவிதைகள் தான் நாங்க முஅல்லகாத்னு சொல்றோம். புஷ்ரா, சரியா? அரபிக் லாங்குவேஜ் கிளாஸ், அரபு மொழி கிளாஸ் நாங்க இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஆரம்பிக்கல, பார்ப்போம். அதை ஆரம்பிச்சோம்னா சொல்றோம். அரபிக் லிட்ரேச்சர் புக் வந்து புக் ஹவுஸ்ல இருக்குது. மருதானையில இஸ்லாமிக் புக் ஹவுஸ்ல இருக்குது. அங்க புத்தளத்திலையும் பல புக் ஷாப்புகள் இருக்குது. அப்படி அந்த உங்களோட ஏரியால ஃபேமஸான புக் ஷாப்புகள் இருக்கும் தானே, அங்க நீங்க எடுக்கலாமா? சரியா? பேப்பர் செய்வோம் இன்ஷா அல்லாஹ். ரைட், நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாட உள்ளடக்கம்னு சொன்னது 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு 2ஐயும் சேர்த்துதான் பாட உள்ளடக்கமாக சொன்னேன். மொத்தமாக அரபிலக்கிய பாடத்துல உள்ள பாட உள்ளடக்கத்தை தான் நான் அறிமுக வகுப்புல சொன்னேன். பதில சில நேரம் நான் உங்களை பிரிச்சே காட்டினேன். 10ஆம் ஆண்டுல எத்தனை ஹதீஸ்கள் பார்க்கணும், எத்தனை சூறாக்களை படிக்கணும், எத்தனை கவிதைகளை படிக்கணும், எத்தனை உரைநடைகளை படிக்கணும் என்று நான் உங்களுக்கு செப்பரேட்டாகவே சொல்லியே காட்டினேன். அது முழுக்க நாங்க பார்த்ததெல்லாம் 10ஆம் ஆண்டுக்குரியதல்ல, 10, 11, 2க்குரியதான் நான் அறிமுக வகுப்புல சொன்னதா. ரைட், வீக்குக்கு ஒரு நாள் கிளாஸ். எஸ் சார், ஒரு நாள் தான் கிளாஸ். சனிக்கிழமை இந்த டைமே கிளாஸ் நடக்கும். ரைட், ஆனா ஜாகிர் யாரோ சரியா. ரைட், ஃப்ரம் யுவர் ஹோம். ரைட், ஓகே. நான் நினைக்கிற கேள்விகள் பெருசா இல்லை. ரைட், ரைட். இப்போ நாங்க சப்ஜெக்ட் வருவோம். இப்போ இதுல வந்து இப்போ பாருங்க, 2016ஆம் ஆண்டுல இருந்து 2022ஆம் ஆண்டு வரைக்குள்ள வினாப்பத்திரங்கள்ல எப்படியான கேள்விகள் வந்திருக்கிறன்னு நீங்க பார்க்கலாம். ரைட், இப்போ நீங்க சொல்லுங்களேன், முஅல்லகாத் என்றால் என்ன சொல்லேலுமா இல்லவா? காபாவில் தொங்க விடப்பட்ட கவிதைகள் அன்னு நீங்க சுருக்கமாக எழுதுவோம். மேலும் தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று எழுதலாம், காபாவில் தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று எழுதலாம், தரமான சிறந்த கவிதைகள் என தேர்ந்தெடுக்கப்பட்டு காபாவில் தொங்க விடப்பட்ட கவிதைகள் என்று எழுதலாம், அல்லது கவிதை சந்தைகளில் போட்டிகள் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தரமான கவிதைகள்
காபாவில் தொங்க விடப்பட்டனா அவை முஅல்லகாத் என்று அழைக்கப்படும் என்று எழுதலாம். உங்களுக்கு எப்படி எழுதணும்னு பற்றோ அப்படி எழுதலாம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, வார கேள்விகளை பாருங்க. முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள் இருவரை குறிப்பிடுக. 2 வருஷம் வந்திருக்குது. 16, 17, 2 வருஷம் வந்திருக்குது. வெரி குட். இம்ருல் கைஸ், லபீத் இப்னு ரபியா. அப்போ சொல்லலாம். ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2ஐ குறிப்பிடுக. சொல்லுங்க பாக்க. வளங்கள் எப்படி ஒன்று இப்ப நான் சொன்னேன். சரியா? விரசம் நிறைந்தவையாக காணப்பட்டன. வேற என்ன? கருப்பொருளை மையப்படுத்தியவை. கருப்பொருளை மையப்படுத்தியதாக. ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் ஏற்படுத்தக்கூடியவை. எஸ், இத பாருங்களே. ஆழமான கருத்துக்கள். ரைட், நீங்க இதெல்லாம் பாருங்க. ரைட். ரைட், இத பாருங்க. சரியா? ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகள் 2ஐ குறிப்பிடுக. 2018ஆம் ஆண்டு பகுதி 1ல வந்த கேள்விகள். இதை நீங்க ஸ்கிரீன்ஷாட் அடிச்சோம்னாலும் பரவாயில்ல. ஒன்று, உணர்வு பூர்வமான உவமானங்கள் கையாளப்பட்டிருக்கும். விளங்கினா? உவமானங்கள் கையாளப்பட்டிருக்கும். அந்த உவமானங்கள் எல்லாமே யதார்த்தமானதாக, உணர்வு பூர்வமானதாக இருக்கும். 2வது, நாங்க படிப்போம் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு. அந்த ஜாஹிலியா கால கவிஞர்கள் அவர்களுடைய சூழலில் காணப்பட்டதை அடிப்படையாக கொண்டுதான் வர்ணிச்சுக்கிறாங்க. சரியா? இப்ப வர்ணனைகள் எல்லாமே சூழல் இருந்து பெறப்பட்டதாக இருக்கும். சூழல் என்ன? மேகம், சூரியன், சந்திரன், பிறை, சரியா, பாலைவனம், குதிரை, ஒட்டகம், சரியா, காற்று, மலை, சரியா, இது போல இப்ப சூழல்ல காணப்பட்டதை அடிப்படையாக கொண்டுதான் அந்த வர்ணனைகள் எல்லாமே காணப்படும். ரைட். அப்ப இது 2வது. 3வது என்னண்டா, அதுல கையாளப்பட்டிருக்கின்ற சொற்கள், கையாளப்பட்டுள்ள மொழிகள் சற்று கடினமானவையாக இருக்கும். அதே போல ஓசேனயம் வரக்குள்ள இந்த எதிகை மோனை எல்லாம் சிறப்பான முறையில் பேணப்பட்டிருக்கும். சரியா? ஓசேனயம் சிறப்பான முறையில் பேணப்பட்டிருக்கும். அதே போல நான் ஏற்கனவே சொன்னது போல உணர்வுகளையும் சிந்தனைகளையும் யதார்த்த பூர்வமாக முன்வைத்திருக்கும். இதெல்லாம் ஜாஹிலியா கால கவிதைகளின் பண்புகளாக எங்களுக்கு அடையாளப்படுத்தலாம். சரியா? இதை நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் நினைச்சுக்கொண்டா சரியா? ரைட். அதுல 2 தான் கேட்டிருக்கிறேன், நான் 2ல 5 சொன்னேன். ஓகே, அடுத்த பாருங்க. நீங்க ரைட், ஓகே, எழுதி கொண்டா டைம் போகும். நீங்க ஜஸ்ட் ஒரு ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வந்தா சரியானா? ஓகேண்டா? ஓகேண்டுங்க. நான் அடுத்த பகுதி போகலாம். டவுட். ஓகே, ரைட். சரி, இதுல பாருங்க. இது 3வது கேள்வி. 4வது கேள்வி, சிறுகுறிப்பு. ஜாஹிலியா கால கவிதைகள் உங்களுக்கு வராது. சிறுகுறிப்பு இருக்குது உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர்ல. அது தலைப்பு அரபால தான் வரும். சரியா? தலைப்பு அரபால வரும். உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னா, தமிழ்ல நீங்க விடை அளிக்கலாம். ரைட். அஷ்ஷிஅரு ஃபில் அஸ்ரி ஜாஹில், நாங்க அது பிறகு பார்ப்போம். சரியா? ரைட். இதெல்லாம் சிறுகுறிப்பு. ஜாஹிலியா காலம் சிறுகுறிப்பு, ஜாஹிலியா கால உரைநடை சிறுகுறிப்பாக வந்திருக்குது. எல்லாம் பாருங்க. முஅல்லகாத்தை தொகுத்த கவிஞர்கள், ஜாஹிலியா கால கவிதையின் பண்புகள், ஜாஹிலியா கால கவிதைகள், ஜாஹிலியா காலம், ஜாஹிலியா கால உரைநடை எல்லாமே அந்த எல்லாம் ஜாஹிலியா காலத்தை வச்சுதான் வந்திருக்குது. இந்த பாருங்க, ஒரு கேள்வி வந்திருக்குது, அரபிலக்கியம் என்றால் என்னன்னு. சரியா? அடுத்து சபுல் முஅல்லகாத் என்பது எதனை குறிக்கிறது? அதைத்தான் நான் இப்ப சொன்னேன். முஅல்லகாத்னா தொங்கவிடப்பட்ட கவிதைகள், காபாவில் தொங்கவிடப்பட்ட கவிதைகள்,
சபுல் மாலகாத் என்றா காபாவில் தொங்க விடப்பட்ட 7 கவிதை தொகுப்புகள் என்று வரும். சரியா? ரைட். அதே போல இப்ப நவீன கால அரபு இலக்கியம் என்பது சிறு குறிப்பாக வந்திருக்குது 2019ஆம் ஆண்டு, அது 11ஆம் ஆண்டுல வார. ரைட். இன்னும் கேள்விகள் இருக்குது. அப்ப முழுமையாக பார்க்கிற நேரம் விளங்கல்ல. ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. ஜாஹிலியா கால கவிஞர்களுள் வீர காவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. சொல்லேலுமா யாருக்காவது? ஜாஹிலியா கால கவிஞர்களுள் வீர காவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 கவிஞர்களின் பெயர்களை குறிப்பிடுக. சரியா? இப்ப ஜாஹிலியா கால கவிதை வடிவங்கள் பல இருக்குது. ரைட். தட்புகழ்ச்சிப்பா, புகழ்பா, வர்ணனைப்பா, சரியா, வீர கவிதைகள், காதற்பாக்கள், சரியா, புகழ்பாக்கள், வர்ணனைப்பாக்கள் அப்படியெல்லாம் இருக்குது. எஸ். இதுல வீர காவியம் பாடி பிரசித்தி பெற்றான்னு கேட்டா எங்களுக்கு யார சொல்றேன்னு எங்களுக்கும் சொல்லலாது இல்லையா? ஏண்டா நாங்க அப்படி படிக்கிறதில்ல தானே. காதற்பாக்கள் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர் யாரு, வீர காவியம் பாடி பிரசித்தி பெற்ற 2 பேர் யாரு, தற்புகழ்ச்சி பால பிரசித்தி பெற்ற 2 பேர் யாரு, அப்படியெல்லாம் வந்தா நீங்க யோசிக்க வேணும். நீங்க இப்ப ஞாபகத்துல வச்சுக்கொள்றீங்க 2 பேரோட பேரை, அந்த 2 பேரோட பேர் எழுதினா சரி. உதாரணமாக இல்ல நீங்க எழுதலாம் இம்ராவுல் கைஸ். ஒரு கவிஞர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துல மட்டும் பிரபலியமாக இருக்க மாட்டார். அவர் பல துறைகள்லையும் எழுதியிருப்பார் தானே. அந்த வகையில இம்ராவுல் கைஸ் எழுதலாம், லபீத் இப்னு ரபியா எழுதலாம், அந்தரத் இப்னு சத்தாத் அண்டு 7 பேர்ல நீங்க 2 பேரை பாடமாக்கி வச்சுக்கொள்வீங்க தானே. அந்த 2 பேரோட பேரையும் எழுதினா சரி. ரைட். ஓகே, அடுத்த பாருங்க. சிறு குறிப்பு 2020ஆம் ஆண்டு வந்தது. அஹ்ராலு அஷ்ஷிஅரில் ஜாஹிலி, ஜாஹிலியா கால கவிதைகளின் குறிக்கோள்கள் என்ற தலைப்புல வந்திருக்குது. அடுத்து அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2ஐ குறிப்பிடுக. சொல்லுங்க பார்க்க. ரைட். நாங்க இன்னும் பார்க்கல. இதுவும் ஜாஹிலியா கால அரபு இலக்கிய உள்ளடக்கத்துல வரும். ஜாஹிலியா கால சந்தைகள் 2ஐ குறிப்பிடுகன்னு ஒரு கேள்வி வந்திருக்குது. சந்தைகள் சொல்லலுமா? சந்தைகளா? என்ன? ரைட். உக்கால், துல் மஜாஸ், மிஜன்னா. சரியா? ரைட். ஓகே, சரி. அடுத்த பாருங்க. அல் முஅல்லகாத் சிறு குறிப்பு எழுதணும். அடுத்தது அல் அதபுல் அரபியு ஃபில் அஸ்ரில் ஹதீஸ், நவீன காலத்தில் அரபி இலக்கியம். இது சிறு குறிப்பு எழுதுறது. நீங்க இந்த சிறு குறிப்பு எழுதுற சம்பந்தமாக அலட்டிக்கொள்ளவான நான் சொல்லியிருக்கின்ற முறையில ஜாஹிலியா கால பகுதியை நீங்க கூடுதலாக படிங்க. அதுல இருந்து கேள்விகள் நியாயமான அளவு எதிர்பார்க்கப்படுகின்றது. சரியா? ரைட். உங்களுக்கு இப்ப இந்த ஜாஹிலியா கால அரபு இலக்கியம் என்பது கிளியரா விளங்கினா புள்ளகள் எல்லாருக்கும்? ஓகே, அதுல எதுவும் டவுட் இருக்குதா? இல்லதானே? சரி. இப்ப நாங்க இன்னும் ஒரு பகுதி போறோம். என்ன? அஹ்ராலு அஷ்ஷிஅரில் ஜாஹிலி, ஜாஹிலியா கால அரபு இலக்கியத்தின் அல்லது அரபு கவிதைகளின் குறிக்கோள்கள் என்ற ஒரு பாடத்துக்கு போறோம். இதுல நீங்க பார்க்கலாம் குறிக்கோள்கள் என்று வரும், மேலும் நோக்கங்கள் என்று வரையிலும். ஜாஹிலியா கால கவிதைகளின் நோக்கங்கள் அல்லது அரபு இலக்கியத்தின் நோக்கங்கள் என்று வரும், மேலும் அல்லது வடிவங்கள் என்று வரையிலும், வகைகள், பிரிவுகள் என்று வேறு வேறு பேர்கள்ல வர ஏனும். அதை நீங்க ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. இப்ப நாங்க இன்றை பார்க்கறது என்ன? இப்ப ஜாஹிலியா கால அரபு கவிதைகளின் குறிக்கோள்களுக்கு வகை போறோம். சரியா? ரைட். இதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அல் ஃபஹர், நான் ஒவ்வொன்றா வழங்கப்படுத்துறேன். அல் ஹமாசா, ரைட், அர் ரசா, அல் மதஹ், அல் கஸல், அல் ஹிஜா அல்லது அல் ஹஜா, அல் வசுப், அல் ஹிக்மா, அல் அம்சால், அல் ஹிதாபா, அல் ஹம்ரியா. சரியா? இவ்வாறு ஜாஹிலியா கால அரபு கவிதைகளின் குறிக்கோள்கள் வந்திருக்குது. பக்கத்துல இலக்கங்கள் இருக்குது. 2022, 2019, 2022, 2019, 2017, 2017 இருக்குது. அது என்னத்தை காட்டுது? அது ஓகே, என்ன இது இலக்கங்கள்? என்ன சொல்லலுமா?
ரைட், அந்த பாஸ் பேப்பர்ல வந்த எஸ் ஓலவலு வந்ததுகள் தான். சரியா? ரைட். 2019ஆம் ஆண்டு அல் ஃபஹ்ரும் அல் ஹமாஸும் வந்திருக்குது. உதாரணமா அல் ஹமாஸா 2017 நினைக்கிறேன், 2017 2022. அதே போல அரசா 2017, அல் மதஹ் 2017. அப்ப நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, திரும்ப 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 இந்த பகுதியில இருந்து கேள்விகள் வந்திருக்குது. சரி, அதற்காகத்தான் நான் அவளை போட்டு காட்டினேன். சரியா? இப்ப நாங்க 2021ஆம் ஆண்டு வந்தது பாருங்க, அரபு கவிதையின் குறிக்கோள்கள் 2 குறிப்பிடுகாண்டு வந்திருக்குது. அப்ப இந்த இதுல இருந்து ஏதாவது 2 எழுதி இருந்தா ஓகே. அல் ஃபஹ்ர் அல் ஹமாஸா அல்லது அர் ரஸா அல் மதஹ் அல் கஸல் அல் ஹிஜா அல் வஸஃப் இவையிலிருந்து ஏதாவது 2 எழுதி இருந்தா இதுக்கு விட சரி. ஓகே, பாருங்க. முதலாவது என்ன? தட்புகழ்ச்சி கவிதைகள். சரியா? தட்புகழ்ச்சி கவிதைகளை நாங்க எவ்வாறு அழைப்போம்? அல் ஃபஹ்ர் என்று அழைப்போம். எவ்வாறு அழைப்போம்? அல் ஃபஹ்ர். ரைட். அல் ஃபஹ்ர் என்ற கருத்து என்னண்டா, தட்புகழ்ச்சி என்ன உங்களுக்கு தெரியும், தன்னைத்தானே புகழ்வது தட்புகழ்ச்சி. ஒரு கவிஞர் அவரிடம் காணப்படக்கூடிய அல்லது அவர் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தாரிடம் காணப்படக்கூடிய நல்ல சிறந்த பண்புகள் தொடர்பாக பாடிய பாடல்கள் தான் தட்புகழ்ச்சி கவிதைகள்ல இடம்பெறும். ஒரு கவிஞர் இருக்கின்றார், அவர் தன்னைத்தானே புகழ்ந்து பாடுகின்றார். புகழ்ந்து பாடக்குள்ள தன்னிடம் இருக்கிற நல்ல பண்புகள் தானே புகழணும். அப்ப கவிஞர் தன்னிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை அல்லது தன்னுடைய கோத்திரத்தாரிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகளை பாடுகின்றார் என்றால் அந்த பாடல்களை நாங்க, அந்த கவிதைகளை நாங்க தட்புகழ்ச்சி கவிதைகள் என்று அழைப்போம். விளங்கினா? தட்புகழ்ச்சி கவிதை என்றால் என்று விளங்கினா எல்லாருக்கும்? தட்புகழ்ச்சி கவிதைகள் என்றால் என்ன என்று விளங்கினா? ஒரு கவிஞர் ஜாஹிலியா காலத்துல வாழ்ந்த ஒரு கவிஞர் உதாரணமா தன்னிடம் அல்லது தனது கோத்திரத்தாரிடம் காணப்படும் சிறந்த பண்புகள் தொடர்பாக பாடிய பாடல்கள் தான் தட்புகழ்ச்சி கவிதைகள் என்று அழைக்கப்படும். அப்ப என்னென்ன நல்ல பண்புகள் இருந்திருக்குது என்று சொன்னா, ஒன்று வீரம். சரியா? அதே போல வேற நிக்குது, ஒரு புத்தகத்திலும் இருக்கும் கொடை. கொடை என்ன? தர்மம் செய்யறது. அப்ப ஜாஹிலியா கால மக்கள் அறியாமை கால மக்கள் என்று அழைக்கப்பட்டாலும், அநாகரிகமான மக்கள் என்று அறியப்பட்டாலும், சரியா கொடூரமான மக்கள் என்று சொல்லப்பட்டாலும், அவர்களிடம் சில நல்ல பண்புகளும் இருந்திருக்குது என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளுங்க. அப்ப நாணயம், அதே போல குலப்பெருமை, அயலவர்களை பாதுகாத்தல். சரியா? அதே போல விருந்தினர்களை கௌரவித்தல், அடுத்தது அபயம் அளிக்கிறது, அடுத்தது தேவையுடையோருக்கு உதவி செய்தல் போன்ற. சொல்லுங்க. சரி, ஓகே. ரைட். அப்ப இந்த மாதிரியான பண்புகள் தன்னைக்கிட்டையோ ஒரு கவிஞர் அவரிடமோ அல்லது அவர் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தாரிடமோ காணப்பட்டு அவை தொடர்பாக பாடிய பாடல்களைத்தான் நாங்க தட்புகழ்ச்சி கவிதைகள் என்று அழைப்போம், அல் ஃபஹ்ர் என்று அழைப்போம். ரைட். அது முதலாவது. இரண்டாவது அல் ஹமாஸா, வீர கவிதைகள். இப்ப நாங்க ஆரம்பத்துல சொன்னோம் தானே, அந்த முக்கியமான கருப்பொருள்கள் 3 இருக்குது: குலப்பெருமை, போர், அடுத்தது பெண்கள். இப்ப அல் ஃபஹ்ர் தட்புகழ்ச்சி கவிதை எதுல வரும்? குலப்பெருமை கீழால வரும். உதாரணமா, சரியா, குலப்பெருமை ஏண்டா தான் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தாரிடம் காணப்பட்ட சிறந்த பண்புகளை பாடிய. ரைட். அதை நாங்க தட்புகழ்ச்சி கவிதைன்னு சொல்றோம். அப்ப அது குலப்பெருமை இருக்கிறதாலதான் அந்த பாடல் அவங்கள்ட்ட இருந்து வருது. இரண்டாவது அல் ஹமாஸா, வீர கவிதைகள். அப்ப வீர கவிதைகள் என்று வரக்கொள்ள உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது போல அரபு கோத்திரங்கள் அடிக்கடி என்ன செய்வாங்கன்னா போர்கள்ல ஈடுபடுவாங்க. இப்ப போர்கள்ல ஈடுபட்ட பிறகு அவர்கள் பெறுகின்ற வெற்றிகள் குறித்து பெருமையோடு பாடிய பாடல்களை நாங்க அல் ஹமாஸா என்று சொல்றோம். ரைட். அவங்க போர்கள்ல கலந்து கொள்வது குறித்தும் போர்களில் கலந்து கொண்டு வெற்றிகள் பெறுவது குறித்தும் பாடிய பாடல்களை நாங்க அல் ஹமாஸா, வீர கவிதைகள் என்று சொல்றோம். சில போது வீர கவிதைகள் என்பன தட்புகழ்ச்சி கவிதைக்குள்ளாலையும் வரலாம். ஏன்னா தட்புகழ்ச்சி கவிதை என்றா என்ன? தான் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தாரிடம் காணப்படக்கூடிய சிறந்த பண்புகள், அதுல வீரமும் ஒரு பண்புதான். அது தொடர்பாக பாடப்பட்ட பாடல்கள் தான் தட்புகழ்ச்சி கவிதை என்று சொல்றோம்.
இப்ப வீர கவிதைகள் என்பன தற்புகழ்ச்சி கவிதைகளுக்குள்ளால வந்தாலும் எல்லா தற்புகழ்ச்சி கவிதைகளும் வீர கவிதைகள் அல்ல என்பதை நீங்க புரிந்து கொண்டா சரி. ஏன்னா தற்புகழ்ச்சி கவிதை என்றா வீரத்தை மட்டும் புகழ்ந்து பாடுறதல்ல, வீரத்தோடு சேர்த்து நாங்க பார்த்தோம் நாணயம், அயலவர்களுக்கு உதவி செய்யறது, விருந்தினர்களை கௌரவிக்கிறது, இது மாதிரியான எல்லா பண்புகளையும் சேர்த்துதான் தற்புகழ்ச்சி கவிதைக்குள்ளால வரும். அப்ப வீர கவிதைகள் தற்புகழ்ச்சி கவிதைகளுக்குள்ளால வந்தாலும் எல்லா தற்புகழ்ச்சி கவிதைகளும் வீர கவிதைகள் அல்ல என்றதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது இரங்கற்பா. ரைட், அப்ப நாங்க ரெண்டு பார்த்தோம். அல் ஃபஹர். அல் ஃபஹர் என்றா என்ன கருத்து சொல்லுங்க பாக்க? அல் ஃபஹர் என்றா என்ன? தற்புகழ்ச்சி கவிதைகள். ஓகே, ரைட். ரெண்டாவது பார்த்தோம் அல் ஹமாசா, வீர கவிதைகள். மூணாவது என்ன என்றால் இரங்கற்பா. இரங்கற்பாவை பார்ப்போம். சரியா? அதாவது ஜாஹிலியா கால கவிதை இலக்கியத்துல மிக முக்கியத்துவம் பெற்ற ஒன்றாக இந்த இரங்கற்பா காணப்படுகின்றது. சரியா? இது மிக முக்கியத்துவம் பெற்ற ஒன்று. இரங்கல் தெரிவிக்கின்ற ஒருவர் இறந்து விட்டால் அவருடைய குடும்பத்தாரிடம் சென்று அவர் ஆறுதல் படுத்துற. சரியா? இரங்கல் தெரிவிக்கின்ற தெரியும் தானே உங்களுக்கு? இப்ப ஜாஹிலியா காலத்துல அடிக்கடி போர்கள் இடம்பெற்றதால இரங்கற்பா ஒரு முக்கியத்துவம் பெற்ற ஒரு கவிதையாக காணப்பட்டது. அப்ப ஒரு கோத்திர வீரன் இறந்தால், போர்கள்ல கலந்து கொண்டு ஒரு கோத்திர வீரன் இறந்து விட்டால் அவனுடைய இழப்பிற்காக, அவன் இறந்து விட்டான் தானே, அவன் அந்த கோத்திரம் அவரை இழந்துட்டு, எனவே அவன் உயிரோடு இருக்கின்ற நேரம் அவனிடம் காணப்பட்ட நல்ல குணங்களை எல்லாம் சொல்லி சொல்லி பாடக்கூடிய கவிதைகள், பாடக்கூடிய பாடல்களைத்தான் நாங்க அர்ரசா, இரங்கற்பா என்று அழைப்போம். சரியா? இப்ப நீங்க எகட சமயத்துல எகட மார்க்கத்துல இந்த பழக்கம் இல்ல. ஒருவர் இறந்து விட்டால் அவர் பக்கத்துல சூழ்ந்து, சரியா, நீ இப்படி இருந்தா இன்னது செய்தா என்று புலம்புற பழக்கம் எங்கள்கிட்ட இல்ல. ஆனா பிற சமயத்தவர்களிடம் அந்த பண்பு இருக்கிறத நீங்க அவதானிச்சிருக்கிறீங்க, அப்படித்தானே? அப்ப அவங்க ஒருவன் இறந்து விட்டா 2-3 நாட்கள் வீட்டுல வச்சு கொண்டு காசு கொடுத்து, சரி, ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் பேரை வச்சு அவரிடம் காணப்பட்ட நல்ல பண்புகள் எல்லாத்தையும் சொல்லி 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 புலம்புவாங்க. சரி, ஏதாவது சொல்லி பாடுவாங்க. அது மாதிரி ஜாஹிலியா காலத்திலையும் ஒரு கோத்திர வீரன் இறந்தால் அவனது இழப்பிற்காக அவன் வாழக்கூடிய நேரம் அவனிடம் காணப்பட்ட நற்குணங்களை கூறி பாடும் பாடல்கள் தான் அர்ரசா என்று சொல்றோம். அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல ஜாஹிலியா காலத்துல யுத்தங்கள் அடிக்கடி நடந்திருக்குது. அப்ப இந்த யுத்தங்கள் அதிகமான வீரர்களுடைய மரணத்துக்கு காரணமா அமைஞ்சிருக்குது. இதனால இரங்கற்பா என்பது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக காணப்பட்டது. ஓகே, அப்ப நாங்க அல் ஃபஹர் பார்த்தோம், தற்புகழ்ச்சி கவிதைகள். அதே போல அடுத்த பார்த்தோம் அல் ஹமாசா பார்த்தோம், வீர கவிதைகள். அடுத்த பார்த்தோம் அர்ரசா, இரங்கற்பாக்கள், இரங்கற் கவிதைகள். அடுத்தது என்ன? அல் மதஹ். அல் மதஹ் என்பது புகழ் பாக்கள் அல்லது புகழ் கவிதைகள். இது அல் ஃபஹர் அல்ல. அல் ஃபஹர்னா தன்னைத்தான் புகழ்ந்து பாடுவது அல்லது தான் சார்ந்திருக்கின்ற கோத்திரத்தை புகழ்ந்து பாடுவது. அல் மதஹ் என்பது அப்படி அல்ல. ஒரு கவிஞர் மற்றவரை புகழ்ந்து பாடுவது, இன்னும் ஒரு கோத்திரத்தாரை புகழ்ந்து பாடுவது தான் அல் மதஹ் என்று அழைப்போம். அல் மதஹ் புகழ்பா. புகழ்பாவுடைய எதிர்கருத்து வசைஃபா. நாங்கள் அதை படிக்கல, அல் ஹிஜான்னு சொல்லுவோம், வசைஃபா. அப்ப வசைஃபாவுக்கு நேர் எதிரானதுதான் என்ன? புகழ்பாக்கள் ஆகும் அல் மதஹ். அப்ப ஒருவரிடம் காணப்படக்கூடிய வீரம், கொடை, நேர்மை போன்ற நல்ல பண்புகளை புகழ்ந்து பாடக்கூடிய பாடல்களாக புகழ்பாக்கள் இருக்குது. தன்னைத்தான் என்று வரக்கொள்ள அது அல் ஃபஹர், தற்புகழ்ச்சி கவிதை என்று வரும். இன்னும் ஒருவரிடம் காணப்படக்கூடிய நல்ல பண்புகள் புகழ்ந்து பாடுறன்னு வரக்கொள்ள அதை நாங்க அல் மதஹ், புகழ்பா என்று சொல்றோம். சரியா? இந்த புகழ்பாவை எங்களுக்கு ரெண்டா பிரிக்கலாம். ஒன்று, உண்மையாகவே இன்னும் ஒருவரிடம் காணப்பட்ட நல்ல பண்புகளை புகழ்ந்து பாடுற பாடல்கள். அப்ப உள்நோக்கம் எதுவும் இல்லை, உண்மையாகவே இன்னும் ஒருவரிடம் காணப்பட்ட வீரம், கொடை, நேர்மை போன்ற நல்ல பண்புகளை உண்மையாகவே புகழ்ந்து பாடிய பாடல்கள் தான் ஒரு வகை. இன்னும் ஒரு வகை என்னென்றா, பணக்காரர்கள், மன்னர்கள் அல்லது ஆட்சியாளர்கள் அல்லது முக்கியமான தலைவர்கள், இவர்களிடம் குறிப்பிட்ட பண்பு இல்லாவிட்டாலும் கூட அவர்களிடம் இருந்து ஏதாவது சன்மானம், பணம், பரிசில்கள், அன்பளிப்புகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில பாடிய பாடல்களைத்தான் அல் மதஹ். சரியா? இன்னும் ஒரு நோக்கத்துக்காக, பணத்துக்காக பாடப்பட்ட பாடல்கள் என்று இன்னும் ஒரு வகையாக பிரிக்கலாம். அப்ப இரண்டாக பிரிக்கிறது எப்படி?
எவ்வித உள்நோக்கங்களும் இல்லாம உண்மையாகவே புகழ்ந்து பாடப்பட்ட பாடல்கள் ஒரு வகை. இன்னும் ஒரு வகை பணத்துக்காக பரிசுகளை பெற்றுக் கொள்வதற்காக பாடப்பட்ட பாடல்கள் இன்னும் ஒரு வகை. அப்ப அல் மதஹ் என்பது புகழ்பாக்களை குறிக்கும். சரி, இப்ப நாங்க 4 பார்த்தோம். ஒன்றென்ன அல் ஃபஹ்ர் தற்புகழ்ச்சி கவிதைகள், இரண்டாவது அல் ஹமாசா வீர கவிதைகள், மூன்றாவது அர் ரஸா இரங்க கவிதைகள், நாலாவது அல் மதஹ் புகழ் கவிதைகள். ரைட். அஞ்சாவது என்னன்னா அல் கசல் காதற் கவிதைகள். சரியா, காதற் பாக்கல்னு சொல்றோம். ரைட். அப்ப ஜாஹிலியா காலத்துல முக்கியமான கருப்பொருள்கள் ஒன்றாக இருந்தது தான் பெண்கள். அப்ப பெண்களை சுத்தி சுத்தி தான் அவங்களோட செயற்பாடுகளும் காணப்பட்டிருக்குது. அப்ப காதலர்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னா, அவங்களோட மன உணர்வுகளை உள்ளத்தின் உணர்வுகளை வெளிக்காட்டுபவைகளாக காணப்பட்ட பாடல்கள் தான் காதற் பாக்கள் என்று அழைக்கப்படும். அது அந்த காலத்துல மட்டுமல்ல, இப்ப வரைக்கும் இருக்குது. சரி, அவங்களோட மன உணர்வுகளை வெளிக்காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்வாங்க, ரைட், கவிதைகளை எழுதுவாங்க. கொப்பியில பின்பக்கத்திலேயோ அல்லது ஒரு தாள்லையோ எழுதி சுருட்டி எல்லாமே செய்வாங்க. ரைட். இதைத்தான் நாங்க சொல்றது காதற்பாக்கள். இது அந்த காலத்திலும் இருந்திருக்குது. ரைட். அப்ப இந்த காதற்பாக்கள் இனிமையான சொற்கள்ல காணப்பட்டிருக்குது. தெளிவான வார்த்தை பிரயோகங்கள் பயன்படுத்தப்பட்டிருக்குது. பெண்ணுடைய அழகை வர்ணித்து பாடுகின்ற பாடல்களாக இந்த காதற்பாக்கள் காணப்பட்டிருக்குது. ஓகே, சரி. அப்ப நாங்க 5 வகையான அரபிலக்கியத்தின் குறிக்கோள்கள், அரபு கவிதையின் குறிக்கோள்களை பார்த்தோம். ஒன்று அல் ஃபஹ்ர் தற்புகழ்ச்சி கவிதைகள், இரண்டாவது அல் ஹமாசா வீர கவிதைகள், மூன்றாவது அர் ரஸா இரங்கற்பாக்கள், நாலாவது அல் மதஹ் புகழ் பாக்கள், ஐந்தாவது அல் கசல் காதற்பாக்கள். ரைட். இப்ப நாங்க ஆறாவது பார்க்கிறோம் என்னென்றா அல் ஹிஜா வசைப்பாக்கள். அல் மதஹ் என்ற புகழ்பாக்கள் தானே, அதுக்கு நேர் ஆப்போசிட்டானே தான் வசைப்பாக்கள் அல் ஹிஜா. அப்ப கவிஞர் ஒரு நபர் அல்லது கோத்திரத்தின் மீதுள்ள தன்னுடைய வெறுப்ப கோபத்தை வெளிப்படுத்தும் அமைப்பில பாடிய பாடல்கள் தான் வசைப்பா என்று அழைக்கப்படும். ஒரு கவிஞர் இருக்கிறார், இவருக்கு ஒரு கோத்திரத்தின் மீதோ அல்லது ஒரு நபரின் மீதோ தனக்கு வெறுப்பும் கோபமும் இருந்தால் அதை வெளிப்படுத்தும் வகையில பாடிய பாடல்களை தான் நாங்க வசைப்பா என்று சொல்றோம். ஒரு நாளும் வசைப்பாக்கெல்லாம் நல்ல பண்புகள் நல்ல குணங்கள் எதுவுமே வராது. வீரம், கொடை, நாணயம், விருந்தினர்களை கௌரவித்தல், தலைமைத்துவத்தை கட்டுப்படுதல் போன்ற நல்ல பண்புகள் எதுவுமே வராது. அதுல முழுக்க முழுக்க ஏசுவதாகவே தான் இருக்கும், வசைப்பாடுவதாகவே தான் இருக்கும். அப்ப ஒரு கவிஞர் ஒரு நபர் மீதுள்ள கோபத்தினையும் வெறுப்பையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையில பாடிய பாடல்கள் அல் ஹிஜா என்று அழைக்கப்படும். ஒரு நபர் மட்டுமல்ல, கோத்திரத்தின் மீதுள்ள தன்னுடைய வெறுப்பையும் கோபத்தையும் வெளிப்படுத்தும் அமைப்பில் பாடிய பாடல்களும் வசைப்பா என்று அழைக்கப்படும். சரியா? அப்ப வசைப்பாவை 2ஆக பிரிக்கலாம். ஒன்று தனிநபர் ரீதியானது, இரண்டாவது கோத்திர ரீதியானது என்று 2ஆக பிரிக்கலாம். சரியா? ரைட். அடுத்தது கடைசியாக பாக்கல்ல கடைசியாக நாங்க பாக்குறது அல் வசுப். இன்னும் இருக்குது, ஆனா நாங்க இப்பக்கு கடைசியா பாக்குறது அல் வசுப். வசுப் கருத்து வர்ணனை பாக்கல். இந்த வர்ணனை பாக்கலை பாக்குறதுக்கு முன்னுக்கால நாங்க இதுவரைக்கும் பார்த்ததை பார்த்து வருவோம். அல் ஃபஹ்ர் தற்புகழ்ச்சி கவிதைகள், அல் ஹமாசா வீர கவிதைகள், அர் ரஸா இரங்கற்பாக்கள், அல் மதஹ் புகழ்பாக்கள், அல் கசல் காதற்பாக்கள், அடுத்த கடைசியா பார்த்தது என்ன, அல் ஹிஜா வசைப்பாக்கள். இப்ப நாங்க பார்க்க போறது வர்ணனை பாக்கள். வர்ணனை என்ன சொல்லக்கூடாக எவ்வளவு விளங்கும், வர்ணித்து பாடிய பாடல்களைத்தான் நாங்க வர்ணனை பாக்கள் என்று சொல்றோம். அதாவது இதெல்லாம் என்ன விடுபட்டிக்கிற, ஓகே நான் சொல்றேன். சரியா? அதாவது வர்ணனை பாக்கள் என்பது கவிஞர்கள் வாழ்ந்த சூழல்ல காணப்பட்ட அம்சங்கள் இருக்கிறதானே. உதாரணமாக இப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல பாலைவனம் இருக்குது, பாலைவனத்துல ஒட்டகம் இருக்குது, போர்களுக்காக பயன்படுத்தப்பட்ட கருவிகள் இருக்குது, குதிரைகள் இருக்குது. சரியா? அதே போல வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், பிறை, அதே போல மலை, காற்று, மேகம். சரியா? இது மாதிரி அவங்களோட சூழல்ல காணப்பட்டதை பற்றி வர்ணித்து பாடிய பாடல்கள் தான் வர்ணனை பாக்கள் என்று அழைக்கப்படும். அதை நாங்க அல் வசுப் என்று சொல்றோம். சரியா? ரைட். அப்ப நாங்க இதுவரைக்கும் அல் ஃபஹ்ர் பார்த்தோம், அல் ஹமாசா, அர் ரஸா, அல் மதஹ், அல் கசல், அல் ஹிஜா,
அல் வசுப் அல் வசுப் பார்த்தோம் கடைசியா. சரியா? மொத்தமாக நாங்க 7 கவிதை வடிவங்களை பார்த்தோம். இப்ப நாங்க பார்க்க போறது என்னன்னு சொன்னா அல் ஹிக்மா, ஞான உரைகள். சரியா? ஞான உரைகள் என்பது என்னன்னு பார்த்தோம்னா ரைட், ஞானம். இப்ப ஒரு ஒருவர் ஒரு ஞானி சரியா சத்தியத்தை அல்லது உண்மையை வெளிப்படுத்தக்கூடிய வகையில கருத்துக்களை முன் வச்சிருந்தா அவர் முன்வைத்திருந்த அந்த கருத்துக்களை நாங்க அல் ஹிக்மா என்று சொல்வோம், ஞான உரைகள் என்று சொல்றோம். உங்களுக்கு ஞான உரைகள் அல் ஹிக்மா என்பது ஞான உரைகளை குறிக்கும் என்று மட்டும் தெரிந்திருந்தால் போதுமா? அடுத்தது அல் அம்சால், பழமொழிகள். இதுல இந்த பகுதி ஒரு அவசியம் இல்லை. அதாவது பழமொழிகள் என்றால் என்ன என்பதைத்தான் இது குறித்திருக்குது. குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல கூறப்பட்ட வார்த்தை பிரயோகம் ஒன்று. சரியா? ஏதோ ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்துல ஏதோ ஒரு குறிப்பிட்ட நிகழ்வுல பயன்படுத்தப்பட்ட ஒரு வார்த்தை பிரயோகமானது அதே மாதிரியான நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் இடம்பெறுகின்ற போது அந்த ஏற்கனவே பயன்படுத்தி அந்த வார்த்தை பிரயோகத்தை நாங்க பயன்படுத்த கொள்ள அது பழமொழியாக மாறும். உதாரணமாக ஆணைக்கும் அடிசருக்கும் என்று வச்சுக்கொள்ளுங்களேன். ஆணைக்கும் அடிசருக்கும் என்று யாராவது ஒருவர் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல சொல்லி இருப்பார். அந்த சந்தர்ப்பமானது அதை ஒத்த சந்தர்ப்பங்கள் திரும்ப 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 வருகின்ற போது அதை ஆணைக்கும் அடிசருக்கும் என்ற சொற்றொடர அந்த பழமொழிய மீண்டும் மீண்டும் பயன்படுத்த கொள்ளதான் அந்த கூற்று, அந்த வார்த்தை பழமொழியாக மாறும். அப்ப அரபு மொழியில இவ்வாறான பழமொழிகள் காணப்படுகின்றன. அது நாங்க அல்-அம்சாலுல் அரபிய்யா, அரபு பழமொழிகள் என்று சொல்றோம். சரியா? அப்ப உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அல்-அம்சால் என்றால் என்ன, பழமொழிகள் என்று தெரிந்திருந்தால் போதும். அல்-அம்சாலுல் அரபிய்யா என்ற அரபியான சொல் வந்தா கருத்து அரபு பழமொழிகள். அடுத்தது அல் ஹிதாபா. அல் ஹிதாபா என்பது சரியா ஜாஹிலியா கால மக்களுக்கிட்ட மிக பிரபல்யமாக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்பட்டதுதான் அல் ஹிதாபா. அல் ஹிதாபான கருத்து உரைகள், ஸ்பீச்சஸ். ரைட்? பேசுறது, கதைக்கிறது, ஒரு கிரௌட கூட்டி அவங்கள வச்சு கதைக்கிறது. இப்ப எல்லா இடத்துலயும் கவிதைகள் ஈடுபடாது. எல்லா இடத்துலயும் கவிதைகளாலேயே சொன்னா எல்லா மக்களாலையும் புரிந்து கொள்ள முடியாது. எனவே தான் ஸ்பீச் பண்றது, உரை நிகழ்த்துவது என்பது ஜாஹிலியா கால மக்கள்கிட்ட அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருந்திருக்குது. அதாவது இப்ப உலக விவகாரங்களை எடுத்துக்கொண்டா ஒரு யுத்தத்துக்கு தயாராகிறது முன்னுக்கும் ஸ்பீச் பண்ண வேண்டி இருக்கும். அப்ப ஹிதாபா முக்கியத்துவம் பெற்றிருக்குது. அதே போல திருமண பேச்சுவார்த்தை ஒன்றின் போது உரை நிகழ்த்த வேண்டி இருக்கும். அல்லது இரு கோத்திரத்தார்களுக்கு இடையே சமாதானத்தை ஏற்படுத்தி வைப்பதற்காக ஒரு ஸ்பீச் ஒன்று நடத்த வேண்டி இருக்கும். அல்லது யுத்தத்துல ஆர்வத்தோட போராடுவதற்காக வேண்டி உற்சாகமூட்டுவதற்காக ஒரு ஸ்பீச் ஒன்று செய்ய வேண்டி இருக்கும். எனவே ஹிதாபா என்பது ஜாஹிலியா காலத்துல அரேபியர்களிடத்தில் மிக பிரபல்யமாக அதிக தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்திருக்குது. அப்ப உலக விவகாரங்கள்லையும் மார்க்க விவகாரங்கள்லையும் இந்த கலை பயன்படுத்தப்பட்டிருக்குது. சரியா? ரைட்? விளங்கினா எல்லாருக்கும்? ஓகேயா? இப்ப நாங்க படிச்சத்துல இப்ப ஜாஹிலியா கால கவிதை இலக்கியத்துக்கு 2 உதாரணங்கள் தருகான்னு கேட்டா அவளுக்கு அழகா எழுதலாம். அல் ஃபஹர், அல் ஹமாசா, அல் ரசா, அல் ஹிஜா, அல் வசுப், அல் கசல், ரைட், அல் மதஹ். ரைட்? ஓகே. இதுல 7ல இருந்து நீங்க 2 எழுதுனா சரியா இல்ல. ஜாஹிலியா கால உரைநடை இலக்கியத்துக்கு 2 உதாரணங்கள் தருகண்டு வரக்கொள்ளதான் நீங்க சொற்பொழிவு அல் ஹிதாபா எழுதணும். அதே போல ஞான உரைகள் அல் ஹிக்மா எழுதலாம். பழமொழிகள் அல் அம்சால் எழுதலாம். உபதேசங்களுக்கு நாங்கள் அல் வசாயான்னு சொல்லுவோம். உபதேசங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்? அல் வசாயான்னு சொல்றோம். கதைகளுக்கு நாங்க அல் கிசஸ் என்று சொல்றோம். அல் கிசஸ். சரியா? அதெல்லாம் நாங்க இப்போதைக்கு நாங்க பார்க்கல. ரைட்? நான் இன்ஷா அல்லாஹ் அதை உங்களுக்கு அடுத்த வகுப்புல சொல்லித்தாரேன். சரியா? உபதேசங்களுக்கு நாங்க என்ன சொல்றோம்? அல் வசாயா. இதை நீங்க வேணுமென்னா எழுதி கொள்ளலாம். அல் வசாயா. சரியா? உபதேசங்களை குறிக்கின்ற சொல் அல் வசாயா. சரியா? அதே போல ரைட், இதுக்கு நேருக்கு வரும் என்ன? ரைட். அதே போல கதைகளை குறிக்கிற சொல் என்ன? அல் கிசஸ். ரைட்? அல் கிசஸ், கதைகள். ஓகே. சரி, அப்ப நாங்க இன்றைக்கு ஒரு முக்கியமான பாடாளாக முடிச்சுக்கிறோம். ஒன்றென்ன
அரபு இலக்கியம் என்றால் என்னன்னு பார்த்தோம். அடுத்தது அரபு இலக்கிய வரலாறுல 5 கட்டங்கள்ல மிக முக்கியமான முதலாவது கட்டத்தை நாங்க படிச்சோம். அடுத்தது ஜாஹிலியா கால கவிதைகளின் குறிக்கோள்கள் என்ற அந்த அம்சத்தையும் நாங்க படிச்சோம். சரியா? ஜாஹிலியா கால கவிதைகள் என்று வரலாம், ஜாஹிலியா கால அரபு இலக்கியம் என்று வரலாம், எப்படி வந்தாலும் ஓகே, பிரச்சனை இல்லை. குறிக்கோள்கள் என்று சொல்வரையிலும் நோக்கங்கள், சரியா, அதே போல வகைகள், பிரிவுகள், வடிவங்கள் போன்ற வேறு வேறு சொற்கள் வரலாம். ரைட். ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குதா இன்னைக்கு நாங்க படிச்ச பாடங்கள்ல இருந்து? இல்லடா, சரி. அப்ப எக்ஸாம்பிள் வந்து தமிழ்ல எழுதலாமா சார்ன்னு கேட்டுக்கிறீங்க. எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஆனா நீங்க போக 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 உங்களுக்கு அந்த சொற்கள் பரிச்சயமாகும். நீங்க அரபாலேயே எழுதுவீங்க. அல் பஹ்ரன்னு சொல்ல நீங்க அல் பஹ்ரண்டே அரபால் எழுத பழகுவீங்க. இப்பதான ஆரம்பம். எனவே நீங்க ஆரம்பத்திலேயே நீங்க அரபால் எழுதுறத பத்தி யோசிக்கிற சந்தர்ப்பத்துல உண்மையிலே உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பயம் ஒன்று வரும், அரபால் எழுதலவே அப்படின்னு. ஆனா காலப்போக்கில் 2-3 மாதங்கள் சென்ற பிறகு நீங்களாகவே அல் ஃபஹர், அல் மதஹ், அல் ஹிஜா, அல் வசுப் இதெல்லாத்தையும் நீங்களாகவே அரபால் எழுதுவீங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே, அப்ப இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல சந்திப்போம். என்ன கேள்விகள் எதுவும் இல்லாட்டி தமிழ் மீனிங்ல எழுத இயலாது. உதாரணமாக அல் பஹ்ரண்டத்தை தற்புணர்ச்சி கவிதை என்றும் புகழ்பாக்கல் என்றும் நீங்கள் எழுதிட்டு வர இயலாது. அல் பஹ்ரண்டத்தை நீங்க வேணும்னா அல் பஹ்ரண்ட் அரபால் எழுதலாம். அல் பஹர் இல் பஹ்ருன்னு எழுதலாம். ஆனா என்ன செய்யலாது, தற்புணர்ச்சி கவிதை, வீர கவிதை அப்படியான தமிழ் மீனிங்ல எழுதிட்டு வர இயலாது. சரியா? ரைட். கவிதை இலக்கியத்துக்கு உதாரணம் எப்படி? கவிதை இலக்கியத்துக்கு உதாரணம் தான் அல் ஹிப்னா. நாங்க இவ்வளவு நேரம் பார்த்த அல் பஹர், அல் மதஹ், அல் ஹமாசா, அல் ஹிஜா, அல் வசுப், அல் கசல் எல்லாமே கவிதை இலக்கியத்துக்கான உதாரணங்கள் தான். உரைநடை இலக்கியத்துக்கான உதாரணங்கள் தான் அல் அம்சால் பழமொழிகள், அல் ஹிக்மா ஞான உரைகள், அல் ஹிதாபா உரைகள், அதெல்லாம் உரைநடை இலக்கியத்துக்கான உதாரணம். அரபிக் லிட்ரேச்சர் புக் வந்து நஜாத்துல் மலிகா. நீங்க மகன் எங்க இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. நீங்க இருக்கிற இடத்துல இருக்கும், பெரும்பாலும் புக் ஷாப்புகள்ல இருக்கும். இப்ப உண்மையில இந்த கிளாஸ்ல கலந்து கொண்டிருக்கிறவங்க பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கிறாங்க. எனவே நீங்க ஊர் எங்கன்னு தெரியாதானே எனக்கு, அதால நான் எப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியாது. பெரும்பாலும் புத்தகங்கள் பொதுவாக நாட்டின் எல்லா இடங்கள்லயும் இருக்குது. நஜாத்துல் மலிக் எங்க ஊரு? கழுத்துறை. கழுத்துறையில வந்து யார் கழுத்துறையில புக்ஸ் இன்னும் எடுக்கலையாக்கும். கழுத்துறையில இசுல் சேர்த்தான் பொறுப்பா இருக்கிற இல்லையா, அவர் எடுத்து தருவாருன்னு நினைக்கிறேன். சொல்லுங்கல்ல, வெட்டிக்கலோ இருக்குது. ஏன்னா காத்தாங்குடியிலும் இருக்கும். காத்தாங்குடியில இல்லாட்டி ஏறாவூர்ல எல்லாம் தாராளமா புத்தகங்கள் இருக்குது. வாழைச்சேனை, ஏறாவூர், காத்தாங்குடி, இல்லாட்டி மகள் பெட்டிக்கலோல. நீங்க பெட்டிக்கலோ அல்லன்னு நினைக்கிற காத்தாங்குடியா தான் இருக்கும். நீங்க இப்ப கொழும்புக்கு வார போராக்களா இருந்தாலும் இன்ஷால்லா எடுக்கலாம் புத்தகங்களை. சரியா? அரபால பந்தி தந்திக்குது அதுவால் படிக்கணுமா? இன்ஷால்லா பந்தி ஒன்றி சொல்லி ஒன்றுமில்லை, சின்ன சின்ன கதைகள் இருக்குது, நாங்க படிப்போம். இன்ஷால்லா பார்ப்போம். ரைட், ஓகே. அப்ப நாங்க கிளாஸை நிறைவே கொண்டு வரோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வாரம் சந்திப்போம். உங்களோட துஆக்கள்ல இதெல்லாம் மறக்காம சேர்த்துக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ரைட். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.